ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸி. இன்றைய கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க இன்றைய கதைக்கு போகலாம். ஒரு பொம்மை கடைக்குள் சென்றதும் எந்த பொம்மையை வாங்குவது, எதை விடுவது என்றே தெரியவில்லை ஹரிதாவுக்கு. அங்கே அடுக்கி வைக்கப்பட்ட பொம்மை ஒன்று இவளை பார்த்து சிரிப்பது போல அவளுக்கு தோன்றியது. அந்த பொம்மை மிகவும் அழகாக இருந்தது. ஹை, சூப்பரா இருக்குமா என்று கையில் எடுத்து பார்த்தாள். அப்போதும் அந்த பொம்மை சிரித்த முகமாகவே இருந்தது. அம்மா அம்மா, இந்த பொம்மையை நான் எடுத்துக்கொள்கிறேன் அம்மா என்று கெஞ்சாள். சரி, இங்கே கொடு, உடையாமல் ஒழுங்கா இருக்கா என்று பார்த்துவிட்டு தருகிறேன் என்று ஹரிதாவின் அம்மா அஞ்சலி கையில் வாங்கி பார்த்தாள். அதற்குள் ஹரிதா அந்த பொம்மைக்கு பெயரும் வைத்து விடுகிறாள். அம்மா, இந்த ஷாலு பொம்மைய நானே வைத்துக் கொள்கிறேன் அம்மா என்று. என்னடி அதுக்குள்ள பொம்மைக்கு பெயரெல்லாம் வச்சிட்ட என்றதும் அஞ்சலியை கோபமாய் முறைத்தது அந்த ஷாலு பொம்மை. இருடி, டேமேஜ் எதுவும் இருந்தா வேறதான் வாங்குற மாதிரி இருக்கும் எனவும், அதெல்லாம் முடியாதம்மா, எனக்கு இந்த பொம்மை தான் வேணும், என்னோட ஷாலு தான் வேண்டும் என்று அடம்பிடித்து அழுதாள் ஹரிதா. சரி சரி, வாங்கி தரேன், அழுதே காரியத்தை சாதித்து விடு என்றதும் ஷாலுவும் பெருமூச்சு விடுகிறது. நமக்கு இப்படி ஒரு அம்மா இல்லையே என்று. உடனே ஹரிதா தான் அந்த பொம்மையை கையில் வாங்கி கொண்டு கொஞ்சுகிறாள். அதுவும் அவளை பார்த்து சிரிக்கிறது. ஒரு வழியாய் வீட்டிற்கு வந்தாகி விட்டது. ஷாலுவை கீழேயே விடவில்லை ஹரிதா. தனக்கு ஒரு குட்டி தங்கை இருந்தால் எப்படி பார்த்து கொள்வாளோ, எப்படி கொஞ்சுவாளோ அதே போலவே கொஞ்சுகிறாள். ஷாலுவுக்கு உணவு ஊட்டி ட்ரெஸ் போட்டு மேக்கப் செய்துவிட்டு குட்டியாய் ஒரு ஸ்டிக்கரை அதன் நெற்றியில் ஒட்டவும் ஆனந்தமாய் அதை ரசிக்கிறது ஷாலு பொம்மை. ஷாலுவும் சிரித்த முகத்துடனே இருக்கிறது. அன்று பொழுது ஓடியதே தெரியவில்லை ஹரிதாவுக்கு. 3 வயது நிறைவு பெறாததால் இன்னும் ஸ்கூலில் சேர்க்கவில்லை. அதனாலேயே அவளுக்கு லைஃபும் போர் தான். இன்றுதான் பொழுது போனதே தெரியாமல் பொழுது போனது அவளுக்கு. தூங்கும் நேரமும் வந்துவிட்டது. அப்படியும் ஷாலு பொம்மையை பிரியாமல் கையிலேயே வைத்துக் கொண்டிருந்தாள். அஞ்சலி அதை பிடுங்கவும் ஷாலுவும் முறைத்தது. ஹரிதாவும் முறைத்தாள். என் செல்லம்ல என அதை பிடுங்கி கபோர்டில் வைத்துவிட்டு, தூங்குடா குட்டி, ஷாலு பொம்மையும் தூங்கணும்ல, பாவம் தானே அதுவும் என்றதும் தான் ஹரிதா மனசு மாறி தூங்க சம்மதித்தாள். இன்னைக்கு என்னெல்லாம் செஞ்சடா ஹரிதா என்று கேட்டபடியே அவள் கையை பிடித்து அழைத்து செல்கிறாள். இது அஞ்சலியின் தினப்படி வேலைதான். கண் எதிரே விளையாடினாலும் தூங்க போகும்போது அன்று நடந்த நிகழ்வுகளை ஹரிதாவின் வாயினால் கேட்டால்தான் மனசு நிறையும் அஞ்சலிக்கு. அவளும் தன் மழலை குரலால் எதுவுமே இல்லை என்றாலும் எதையாவது கூறுவா. அம்மா அம்மா, இந்த ஷாலு பொம்மை என்ன பார்த்தா மட்டும்தாம சிரிக்குது, ஏன்னா நான் அதோட ஃப்ரெண்டா என்கிறாள் ஹரிதா. இவன் என்னடா பொம்மை கிட்ட போய் இவ்ளோ ஒன்றி போய் விளையாடுகிறாளே, துணை இல்லாம ஒண்டியா இருக்கதால போல என்று யோசித்தாள் அஞ்சலி. சரிம்மா, வா நாம போய் தூங்குவோம், நீயும் தூங்கு ஷாலு, காலையில உன் கூட விளையாடுறேன், குட் நைட் என்று சொல்லிவிட்டு அஞ்சலியின் கையை பிடித்தபடியே சிரித்து கொண்டு செல்லும் ஹரிதாவை ஏக்கத்துடன் பார்த்தது ஷாலு பொம்மை. எங்கடி போய் தொலைஞ்ச? உன் அப்பா நல்லா என் தலையில கட்டி விட்டுட்டு அவரு ஜாலியா ஆபீஸ் போயிறாரு, நல்லா என் உயிரை வாங்குறியடி என்று கோபமாய் குரல் கேட்கவும், ஐயோ அம்மா ரொம்ப கோபமா இருக்காங்க, இன்னைக்கு என்ன தண்டனையோ தெரியலையே என கட்டளைக்கு கீழே ஒளிந்து கொண்டிருக்கிறாள் ஷாலு. கட்டிலை கீழே ஒளிந்து கொள்கிறாள் ஷாலு. ஒரு இடமாக தேடிக்கொண்டே வந்த மீனு அவ கட்டிலின் கீழே ஒளிந்திருப்பதை பார்த்ததும் திரும்பி செல்கிறாள். அப்பாடா, அம்மா திரும்பி போயிட்டாங்க, நான் ஒளிஞ்சிருக்கிறத கண்டுபிடிக்கல என்று நிம்மதி பெருமூச்சு விடும் நேரத்தில் சுட சுட முகத்தில் காஃபியை கொண்டு வந்து ஊற்றுகிறாள் மீனு. நல்ல வேளை காஃபி குடிக்கும் சூட்டில்தான் இருந்தது. ஆனாலும் அந்த சூட்டை 5 வயது குழந்தையான ஷாலுவால் தாங்க முடியவில்லை. அலறிக்கொண்டே வெளியே வருகிறாள். வெளியே வந்தவளின் காதை பிடித்து திருகி, உனக்கு ஏன் இவ்வளோ வாய் கொழுப்பு, காஃபியும் வேணாம் ஒன்னும் வேணாம், அதை உங்க தலையில ஊத்திக்கங்கன்னு எவ்வளோ தைரியமா சொல்லிட்டு வருவ, அதனாலதான் உன் முகத்திலேயே ஊத்தினேன், இத உன் அப்பா கிட்ட சொன்ன அப்புறம் நடக்கிறதே வேற என்று மிரட்டியபடி வெளியே செல்கிறாள் மீனு. போனவள் திரும்ப வந்து ஷாலுவை மிரட்டுகிறாள். அன்னைக்கு நீ அப்பா கிட்ட சொன்னதால உனக்கு கிடைச்ச தண்டனை ஞாபகம் இருக்குல்ல, அப்ப வெறும் கால் முட்டிக்கு மட்டும்தான் தண்டனை, இன்னைக்கு ஏதாவது சொன்ன கை முட்டிக்கும் சேர்த்துதான் இந்த தண்டனை என்று சொன்னபடியே செல்கிறாள் மீனு. ச,
இந்த அம்மா மட்டும் ஏன் தான் இவ்வளோ கோபமாவே இருக்காங்களே. என் ஃப்ரெண்டோட மம்மி எல்லாம் எப்படி பாசமா இருக்காங்க. அப்பா வீட்டுக்கு வந்ததும் ஷாலு வாளுன்னு உயிரையே விடுவாங்க. அப்பா கிட்டேயும் ஆனந்த் ஆனந்த்னு ஆசையா தான் இருப்பாங்க. அப்பா இல்லைன்னா அப்படியே தலைகீழா மாறிடுறாங்க. அன்னைக்கும் அப்படிதான். அம்மா அடிச்சத அப்பா கிட்ட சொல்லவும் நல்லா திட்டி விட்டுட்டாங்க அம்மாவை. அன்று நடந்ததை நினைத்து பார்க்கிறாள் ஷாலு. ஆனந்த் ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா? நான் கிளம்பி ரொம்ப நேரம் ஆகுது. ஷாலு எங்கே? அவளுக்கு இன்னுமா மணி ஆகலடி மீனோ. சொல்ல மறந்துட்டேன் ஆனந்த், அவ இன்னைக்கு லீவு. நானும் ஷாலுவும் ஷாப்பிங் போறோம். சரி சரி, 2 பேரும் பத்திரமா போயிட்டு வாங்க என்றபடியே கிளம்புகிறான் ஆனந்த். அம்மா, எங்கேம்மா போறோம் என்றபடியே துள்ளி குதித்து ஓடி வருகிறாள் ஷாலு. ஷாப்பிங் போறோம்டா ஷாலு, அதுக்கு முன்ன ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு போவோம் என்றபடியே கதவை தாள் இடுகிறாள் மீனு. அது ஒரு அழகிய கிராமம். எண்ணி பார்த்தால் மொத்தத்தில் 50 வீடுகள் கூட இருக்காது. பக்கத்து வீடு, எதிர் வீடு, மனிதர்களெல்லாம் உறவு முறைகள் தான். படிப்பின் மீது இருந்த ஆசையின் காரணமாக அப்பா அம்மாவிடம் பிடிவாதம் பிடித்து பக்கத்தில் இருக்கும் நகரத்தில் காலேஜ் சேர்ந்திருந்தாள். இன்றுதான் காலேஜ் முதல் நாளாக கிளம்புகிறாள். இதுவரை இந்த கிராமத்தை மட்டுமே சுற்றி சுற்றி வந்தவள் தனியே பஸ் ஏறி காலேஜ் செல்ல போகிறாள். ஒவ்வொரு ஆளாக சொல்லிக்கொண்டு கிளம்புகிறாள் பாரதி. அத்தை போயிட்டு வர, சித்தி போயிட்டு வர, மாமா தாத்தா சித்தப்பா என்று எல்லோருமே அவளை ஆசிர்வதித்து வழி அனுப்பி விடுகிறார்கள். காலேஜ் பஸ்ஸில் ஏறியதும் பக்கத்தில் இருந்த பெண் தன்னை அறிமுகம் செய்து கொள்கிறாள். என் பெயர் கிருத்தி என்று. இருவரும் அறிமுகம் செய்து கொண்டதும் சகஜமாக பேசத் தொடங்குகின்றன. அதென்ன பாரதி, உனக்கு இவ்வளவு உறவுக்காரங்களா? இத்தனை பேர் வழி அனுப்ப வந்திருக்காங்க? ஆமா கிருத்தி, எல்லாருமே என் சொந்தக்காரங்க தான். எல்லாருமே பக்கத்து வீடு, அடுத்த வீட்டுல உள்ளவங்க தான். நாங்கெல்லாம் இப்படிதான் தாயா பிள்ளையா இருப்போம். உன்னை வழி அனுப்ப வந்ததை பார்த்ததும் எனக்கு கல்யாணம் முடிஞ்சு புது பொண்ணை அனுப்புற மாதிரி தோணுச்சு என்று சிரிக்கிறாள். இன்னைக்குதான் முதல் நாள்ல காலேஜ் போறேன், அதுக்குள்ள கல்யாணமா என்று பாரதியும் சிரிக்கிறாள். இருவரும் காலேஜ் வருவதற்குள்ளேயே நல்ல தோழிகளாகின்றன. குட் நைட் ஷாலு என்று கூறிவிட்டு ஹரிதா செல்லவும் ஷாலு பொம்மு அஞ்சலியை திரும்பி முறைக்கிறது. எப்பொழுது பொழுது விடியும் என்று இருந்த ஹரிதா எழுந்ததுமே ஷாலு குட்டி என்று கையில் தூக்கி கொண்டதும் சந்தோஷம் தாங்க முடியவில்லை ஷாலு பொம்மைக்கு. கொஞ்ச நேரம் விளையாடியதும் அஞ்சலி வந்து, என்னடா பாப்பா, காலையிலேயே ஷாலு கூட அரட்டையா, வந்து பல் துளக்கிட்டு பால் குடிச்சிட்டு விளையாடுடா என கொஞ்சுகிறாள். அதை பார்த்து ஷாலு ரசிக்கிறது. அப்படி சொன்னதையே காதில் வாங்காமல் விளையாடிய ஹரிதாவிடம் இருந்து பொம்மையை பிடுங்கி தூக்கி போட்டுவிட்டு அவளை இழுத்து செல்கிறாள் அஞ்சலி. வர வர சொன்ன பேச்சியே கேட்க மாற்ற குட்டி நீ, கரண்டியை பழுக்க காய்ச்சி தொடையிலே இழுத்தாதான் அடங்குவடி என்று திட்டியபடியே டூத் பிரஷை கையில் கொடுக்கிறாள். ஹரிதாவை திட்டவும் ஷாலு பொம்மையின் பார்வை கிச்சனில் இறுக மூடி வைக்கப்பட்டிருந்த எண்ணெய் பாட்டிலின் மீது விழுகிறது. அந்த எண்ணெய் பாட்டிலின் மூடி கொஞ்சம் கொஞ்சமாக திறக்கிறது. இந்த எண்ணெய் பாட்டில் தானாக சாய்ந்து வலியும் நேரம் அங்கே ஒரே சிரிப்பும் கும்மாளமாய் சத்தம் கேட்கிறது. ஹரிதாவின் கலகல சிரிப்பு சத்தத்தை கேட்கவும் எண்ணெய் பாட்டில் எடுக்கப்பட்ட இடத்திலேயே மூடி இருந்தது. என்னடி ஹரிதா குட்டி, இவ்வளவு மிரட்டியும் கொஞ்சம் கூட என்கிட்ட பயமே இல்லையே உனக்கு? போமா உன் பெச்சுக்கா என கோபமா எழுந்து செல்வதை போல நடிக்கிறாள் அஞ்சலி. ஹரிதா ஓடிப்போய், சாரி மம்மி, இனிமே உங்க பேச்சை கேட்கிற என அவள் நைட்டியை பிடித்து இழுத்து குனிய வைத்து இரு கன்னங்களிலும் முத்தமிடுகிறாள். அஞ்சலிக்கு ஹரிதா தான் உயிரே. அவளுக்கு ஏதாவது ஒன்று என்றால் கணவன் மனைவி இருவருமே துடித்து போய் விடுவார்கள். திருமணமாகி 5 வருடங்கள், குழந்தை இல்லை, போகாத கோவில் இல்லை, பார்க்காத டாக்டர் இல்லை, எல்லாவித டெஸ்டுகளும் எடுத்து பார்த்து அழுத்து போய் விட்டார்கள் இருவருமே. எல்லா டாக்டருமே குழந்தை பிறக்க வாய்ப்பிருப்பதாகவே கூறவும் இனி அந்த தெய்வத்தை தான் நமக்கு துணை என்று தெய்வத்தை வேண்ட ஆரம்பித்து விட்டாள் அஞ்சலி. எல்லாவற்றிற்கும் மேல் சாமியார்களிடம் குறியும் கேட்க ஆரம்பித்தனர் இருவனும். அதிலும் நிறைய சாமியார்கள் வேறு, ஏகப்பட்ட பரிகாரங்கள், ஏகப்பட்ட பண விரயங்கள். அஞ்சலியின் அம்மா சொன்ன செய்தி ஆனந்தத்தை தருகிறது. வேறொன்றும் இல்லை, சாமியார் ஒருவர் கூறும் வாக்குகள் அனைத்துமே பலிக்கிறது, அதனால் குறுக்கேட்டு பார்க்கலாம் என்று கூறியதுமே உடனே இருவரும் கிளம்பி விடுகின்றனர். அங்கே சென்றதுமே இவர்களை காக்க வைக்காமல் உள்ளே அழைத்தார் சுவாமிஜி. ஏற்கனவே வருத்தத்துடன் காத்திருக்கும் முன்னே இங்கு காத்திருக்க சொல்ல எனக்கு மனமில்லை மகனே என்று அவர்கள் எதற்கு வந்தார்கள் என்பதை விளக்கி கூறினார். அஞ்சலியின் கணவன் பாலாவிடம் என் குலதெய்வத்தை கண்டு
பார்த்தாயா என்று கேட்கவும் பயந்து விடுகிறான் அவன். தான் தேடி கண்டுபிடிக்க முடியாத தன் மூதாதையின் தன்னுடைய குலதெய்வத்தை தேடிக்கொண்டுதான் இருக்கிறான். குலதெய்வ குறையை வைத்துக்கொண்டு வாரிசை கேட்கிறாயே நீ என அதட்டுகிறார். நெடுஞ்சான் கிடையாய் அவர் காலில் விழுந்து கண்ணீர் விடுகிறான் பாலா. சாமி, என் அப்பா 2 வயசா இருக்கும் போதே அவரு அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. சொந்தக்காரங்க யாரும் வளர்க்க விருப்பம் இல்லாம அனாத ஆசிரமத்துல கொண்டு விட்டுட்டாங்கன்னு சொல்லுவாரு. அதனாலேயே என் பூர்வீகம் குலதெய்வம் எதுவுமே தெரியல சாமி என்கிறார். அங்கே கூட்டத்தில் இருந்த ஒரு பெண்ணுக்கும் சாமி வந்து விடுகிறது. பாலாவின் சட்டையை பிடித்து ஆவேசமாக கத்துகிறாள். டே, பல வருஷமா எல்லையில தலைக்குப்புற விழுந்து கிடக்கேண்டா. என்னை தூக்கி நிறுத்தி குளிர குளிர அபிஷேகம் செய்டா. ஒரு கிராமத்தின் பெயரை சொல்லி சில அடையாளங்களும் கூறியபடியே மயங்கி விழுகிறார். சுவாமிஜியும் அந்த ஊருக்கு சென்று தேடி பார்க்க சொல்கிறார். அந்த அடையாளத்தின்படியே தேடவும் அங்கு வயல்தான் இருந்தது. அறுவடை நடந்து கொண்டிருந்தது. அங்குள்ள மக்களிடம் விசாரிக்கவும் ஒரு வயல் ஓரமாக புதைந்து கிடந்த எல்லைக்கல்லை காட்டுகிறார்கள். இங்கு கருங்கல்லு கல்லுனா இது மட்டும்தான் இருக்கு. ரொம்ப காலமா புதைஞ்சு கிடக்குது. அதையே தேடுறீங்க என்று விசாரிக்கவும் நடந்ததை கூறுகிறான். உடனே அந்த மக்களும் உதவி செய்து தோண்டி எடுத்து தண்ணீர் ஊற்றி கழுவி விடுகிறார்கள். கழுவ கழுவ அதில் படிந்துள்ள மண் கரைவும் ஐயனார் உருவம் தென்படுகிறது. எல்லை ஐயனாரே என்று எல்லா மக்களும் விழுந்து கும்பிடுகிறார்கள். அடுத்து மடமடவென வேலை நடக்கிறது. சின்னதாய் கோவில் கட்டி கும்பாபிஷேகமும் நடக்கிறது. ஒரு வழியாய் பாலா தன் குலதெய்வத்தை கண்டுபிடித்து கும்பாபிஷேகமும் நடத்தி மனதுக்கு நிறைவாய் சந்தோஷமாய் தூங்குகிறான் பாலா. அன்று இரவு அஞ்சலிக்கு மெய்சிலிர்க்க வைக்கும் கனவு ஒன்றை காண்கிறாள். மீனு ஆனந்தை ஆபீஸ் அனுப்பிவிட்டு கதவை தாளிடுகிறாள். அம்மா, நாம 2 பேரும் எங்கம்மா போறோம் என்ற ஷாலுவின் காதை அழுத்தமாய் திருகவும் வலி தாங்கமா கத்துகிறாள் ஷாலு. ஏண்டி, அன்னைக்கு லேசா ஒரு தட்டு தட்டினதுக்கு போய் உங்க அப்பா ஆபீஸ்ல இருந்து வந்ததும் வராதமா வத்தி வச்சு விட்டு என்ன வாய்க்கு வந்த வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டினார் அவரு. இனிமே எது நடந்தாலும் அப்பா கிட்ட சொல்வியா? ஷாலுவும் வழி தாங்காமல், இல்லம்மா, இனிமே நீங்க எது சொன்னாலும் செய்தாலும் அப்பா கிட்ட சொல்ல மாட்டேம்மா என அழுகிறாள். இப்ப அப்படிதான் சொல்லுவேன். அப்புறம் கொஞ்ச நாள் ஆனதும் மறந்து போயிடுவ. அதனால மறக்காம இருக்கதான் இந்த தண்டனை என்று அடுப்பை பற்ற வைக்கிறாள். அதில் வானிலையே வைத்து அதில் கல்லுப்பை கொட்டி சூடுபடுத்துகிறாள். அம்மா என்ன செய்ய போகிறாளோ என்ற பயத்துடனே பார்த்து கொண்டிருக்கிறாள் ஷாலு. அதை தரையில் கொட்டி பரப்பிவிட்டு அதில் முட்டி போட சொல்கிறாள் மீனு. பாவம், ஷாலுவால் வலி தாங்க முடியவில்லை. 1/2 மணி நேரம் முட்டி போட்ட பிறகுதான் அவளை எழவே சொல்கிறாள். ஷாலுவின் சிவந்த நிறத்திற்கு கால் முட்டியில் சூடான உப்பு பதிந்து புள்ளி புள்ளியாய் அச்சி பதிந்து பார்க்கவே பயங்கரமாய் இருந்தது. அழுத அழுகையிலேயே ஷாலுவுக்கு காய்ச்சல் வந்து விடுகிறது. இனியன் அவள் அப்பாவிடம் மீனுவை மாட்டி விடுகிறாள். ஆனாலும் மீனு ரொம்ப திறமைசாலிதான். கால் முட்டி சரியாகும் வரை மகளுக்கு சுடிதார் தான் ட்ரெஸ். அதில் தானே பேண்ட்டும் இருக்கும். ஆனந்துக்கும் வீட்டில் என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. ஷாலுவும் ஒன்றும் சொல்வதில்லை தன் அப்பாவிடம். அப்படியும் ஆனந்த் அன்று சாயந்தரம் ஆபீஸ்ல இருந்து வந்ததும் நினைப்பாய் கேட்கிறாள். ஷாலு குட்டி, என்னடா வாங்கிட்டு வந்தீங்க? நீயும் அம்மாவும் எங்க உன்னோட திங்ஸை எடுத்துட்டு வா பாப்போம் என்கிறான். ஷாலுவின் முகம் என்னவோ போல இருக்கவும் ஆனந்த் பயந்து விடுகிறான். ஏண்டா, என்னடா பண்ணுது பாப்பாவுக்கு என்று நெற்றியை தொட்டு பார்க்கிறான். உடம்பு அனலாய் கொதிக்கிறது. அதற்குள் ஷாலு ஏதாவது சொல்லிவிடப் போகிறாளோ என்று கிச்சனில் இருந்து வேகமாக வருகிறாள் மீனு. எங்கங்க, காலையில நீங்க ஆபீஸ் போனதுல இருந்து ஷாலு குட்டிக்கு உடம்பு சரியில்லை. அதனாலேயே ஷாப்பிங்குக்கும் போகல. வீட்டுல இருந்து ஜுரம் மாத்திரையே கொடுத்தேன். இப்ப திரும்பவும் ஜுரம் வந்துடுச்சு என்று பதறுகிறாள். உடனே கணவனும் மனைவியும் ஷாலுவை ஹாஸ்பிட்டல் அழைத்து செல்கிறார்கள். அதிலிருந்து ஷாலு எந்த அடமும் செய்யாமல் இருக்கவும் மீனுவும் அவள் வேலைகளை அமைதியாய் செய்கிறாள். அப்படியுமே மறுவாரமே ஒரு வில்லங்கம் ஏற்படுகிறது. அஞ்சலியும் இங்கு பாலாவும் அன்று இரவு மனதிற்கு நிறைவாய் என்றும் இல்லாத மகிழ்ச்சியுடன் உறங்குகிறார்கள். அழகாய் ஒரு குட்டி குழந்தை அவளிடம் பசிக்கு பால் வேண்டுமென அழுது அவள் மடியில் படுத்து கொண்டு முட்டி முட்டி பால் குடிக்கிறது. அந்த குழந்தை பால் குடிக்கும் அழகை ரசித்தபடியே அதன் தலையை தடவி விடுகிறாள். அவளது தாய்மை உள்ளம் பரவசத்தில் விம்மி வெடிக்கிறது. கொஞ்ச நேரத்தில் வாசலில் பட்டுப்பாவடை நகையெல்லாம் அணிந்து 5 வயது சிறுமி அவளை அழைக்கிறாள். கற்பகிரகத்து அம்மனை போல காட்சியளித்த அக்குழந்தையை பார்க்கவே மெய் சிலிக்கிறது அஞ்சலிக்கு. என்னடாமா வேணும் உனக்கு? ஏன் வாசலே நிக்கிற? உள்ள வாமா என அழைக்கிறாள்.
இல்லம்மாம், இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு உள்ள வரேம்மா எனவும் கனவிலேயே வருத்தத்துடன் உறங்குகிறாள் அஞ்சலி. காலையில் இன்னும் என்னடா தூங்குறா இவ என எனக்கு முன்னே எழுந்து இந்நேரம் எனக்கு ஆபீஸ் போக உணவு ரெடி பண்ணிட்டு குளிச்சு முழுகி கையில காஃபியோடு எழுப்புவாளே, இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஒரு வாரமா கும்பாபிஷேகத்துக்கும் வேலைக்கும் வீட்டுக்கும் கிராமத்துக்கும் அலைஞ்சதுல டயர்டா இருக்காளோ. சரி, கொஞ்சம் தூங்கட்டும். பாவம் அவ, ஒரு நாள் வெளியில சாப்பிட்டுக்கலாம் என்று எண்ணிய வரை ஆபீஸ் கிளம்புகிறான் பாலா. கிளம்பி முடித்து சொல்லிக் கொண்டு செல்வதற்காக எழுப்ப அவள் அருகில் செல்லவும் ஏதோ மெதுவாய் சொல்கிறாள். என்னடா அஞ்சலி எனவும் பதிலே இல்லை. அவள் இன்னுமே ஆழ்ந்த தூக்கத்தில் தான் இருந்தாள். வாசலே நிக்காதராமா, உள்ளே வாடா என்றபடியே வேகமாக எழுகிறாள். பாலாவுக்கு என்ன இது வித்தியாசமா செய்கிறாளே என்றிருந்தது. எழுந்த வேகத்தில் தடுமாறி விழவும் தாங்கி பிடிக்கிறான் பாலா. உடம்பு நெருப்பாய் கொதிக்கிறது அவளுக்கு. உடனே அவனுடைய டாக்டர் நண்பன் அரவிந்துக்கு போன் செய்து வீட்டிற்கு அழைக்கிறான் பாலா. இங்கு பாரதியும் கிருத்தியும் நெருங்கிய தோழிகளாக மட்டுமல்லாமல் உயிர் தோழிகளாக மாறிவிடுகின்றன. இருவருக்குமே ஏகப்பட்ட தோழி தோழர்களும் கிடைக்கவும் காலேஜ் வாழ்க்கை ஜாலியாக செல்கிறது. இவர்களில் பாரதிக்கு ஏனோ ராஜை மட்டும்தான் பிடிக்காது. பேரப்பா ராஜா, ராஜ் பெரிய அதிகப்படி. அவன் பணக்காரனா, அவன் காசு அவனோட. காலேஜ்ல ரொம்ப சீன் போடக்கூடாது என்று கிருத்தியிடம் திட்டுகிறாள். இத்தனைக்கும் அவன் இருக்கும் இடம் கலகலப்பாய்தான் இருக்கும். பயங்கர அரட்டை. எல்லோரையுமே கிண்டல் கேலி செய்வான். கிண்டல் செய்து பாரதிக்கு பிடிக்காது. அதனாலேயே அவனை வெறுத்தாள். அவன் உன்னை என்னடி பண்ணான்? அவன் பாட்டுக்கு ஜாலியா அவன் ஃப்ரெண்ட்ஸோட அரட்டடிச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு படிச்சுட்டு போறான். ஏண்டி அவனை திட்டுற என்றாள் கிருத்தி. அவன் மூஞ்சியும் முகரக்கட்டையும் பார்த்தாலே கபகபன்னு எரியுது. பேரப்பார் ராஜி சொச்சி பச்சிங்கிட்டு அவள் சொல்லிக் கொண்டிருந்ததை காதில் வாங்கியபடி நின்ற ராஜ் கோபமாய் அவளிடம் வருகிறான். ஹலோ என்று விரலை சொடுக்கு பாரதியை கூப்பிடுகிறான். முகத்திற்கு அருகில் சொடுக்கவும் பாரதிக்கு கோபம் வந்து விடுகிறது. அவன் கையை தட்டிவிட்டு மூச்சு விடாமல் திட்ட ஆரம்பிக்கிறாள். ஏயா ராஜி, நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரியா, இல்ல உன் குழந்தைக்கு வேலை பார்க்குற ஆயாவா, இல்ல உனக்கு பொண்டாட்டியா? என்ன தைரியம் இருந்தா என்ன விரல் சொடைக்கு கூப்பிடுவ. வேணும்னா எங்க ஊருக்கு வந்து என்னை பத்தி கேட்டுப்பாரு, எப்படிப்பட்ட பொண்ணுன்னு. ஒரு பையன் என் எதிர வந்து நிப்பானா, என் செய்தி தெரியல ராஜி உனக்கு என படபடவென பேசி முடித்து மூச்சு வாங்குகிறாள். ஆவென மிரண்டு போய் அவளை பார்க்கிறான் ராஜ். இவளிடம் பேசினால் சரி வராது என கிருத்தியிடம் சொல்கிறான். ஏங்க, நான் சும்மா 2 விரல சொடக்கி ஹலோன்னு 2 எழுத்து தான் சொன்னேன். உங்க தோழி என்னடான்னா சீரியல்ல வர வில்லி மாதிரி பக்கம் பக்கமா பேசுறாங்களே. அவங்க பேசினத வச்சு ஒரு முடிவுக்கே வந்து விட்டான். என்னது என்று முகபாவத்தோடு அவனை பார்க்கிறாள் பாரதி. அவங்க சொன்ன மாதிரி என் குழந்தைக்கு ஆயாவை வச்சுக்க போறேன். டே ராஜ், என்னடா சொன்ன? அவன் சட்டையை பிடித்து உலுக்குகிறாள். அவள் கையை எடுத்து விட்டபடியே சொல்கிறான் ராஜ். ஆமா, நீங்க சொன்ன மாதிரியே என் குழந்தைக்கு ஆயாவா, எனக்கு மனைவியா, என் நெஞ்சுக்குள்ள என் உயிரா வச்சுக்க ஆசைப்படுகிறேன். இப்போது ஆவென மிரண்டு போய் அவன் சட்டையிலிருந்து கையை எடுக்கிறாள் பாரதி. உங்களை பத்தி ஊருக்குள்ள வந்து கேட்க சொன்னீங்கல்ல, எப்ப வர்றதுன்னு சொல்லுங்க. அன்னைக்கே வந்து முறைப்படி பொண்ணு கேட்க வர. இப்போது இன்னும் அதிகமாய் வாய்ப்பிழக்கிறது பாரதிக்கு. உடனே கிருத்தியிடம் போய் ஒடுங்கி கொண்டு அவனிடம் கேட்கிறாள். யோ ராஜி, என்னை பத்தி என்னையாவது தெரியும் உனக்கு? நீ பாட்டுக்க ஊரு பக்கம் வந்துடாத. தோலை உரிச்சு உப்பு கொண்டம் போட்டுருவாங்க. நான் இப்படிதான் லொடலொடனே பேசுவேன். அதையெல்லாம் மனசுல வச்சுக்காம போய் படிக்கிற வழிய பாரு தம்பி என சொல்லிவிட்டு கலகலவென சிரித்தபடியே தன் தோழியை இழுத்து கொண்டு ஓடுகிறாள். அவளை ரசித்து பார்த்தபடியே நின்ற ராஜ் கொஞ்ச தூரம் சென்றதும் அவளை அழைக்கிறான். ஏங்க, நீங்க மூச்சுக்கு மூச்சு ராஜின்னு சொல்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதிலும் யோ ராஜின்னு சொல்றதை கேட்டா மனசு ரெக்க கட்டி பறக்குது. அப்படியே உங்க பேரு என்னன்னு சொல்லிட்டு போங்களேன். கனவுல நீங்க வந்தா பேரு தெரியாதவளேன்னு ரொமான்ஸ் பண்ண முடியும். தயவு செய்து உங்க பேரை சொல்லிட்டு போங்களேன், ப்ளீஸ் ப்ளீஸ் என்று கெஞ்சுகிறான். வேகமாக ஓடிய பாரதி இவன் பேசியதை கேட்டு அதே வேகத்திற்கு அவனிடம் வருகிறாள். அட பாவி, நீ சும்மா கிண்டலுக்கு பேசிக்கிட்டு இருக்க நினைச்சா இவ்வளோ சீரியஸா என் பேரை தெரிஞ்சுக்கிறதுக்காக கெஞ்சிறீங்களே. நீங்க கெஞ்சினதுக்காக என் பேரை சொல்றேன். என் பெயர் பாரதி. மிடுக்காய் சொல்கிறாள் தன் பெயரை. ஓ, அதுதான் இத்தனை துணிச்சலா பேசுறீங்களோ? முண்டாசு கவி பாரதியின் பெயர். பாரதி நல்ல பெயர், தனக்குள் சொல்லி பார்த்து கொள்கிறான் ராஜ்.
தேங்க்ஸுங்க என்றாள் பாரதி. எதுக்குங்க என கேட்க, இன்னைக்கு நைட் என் பாரதியோட கனவு காணுவேன், பெயர் தெரியாம எப்படிங்க கொஞ்சிறது என்றபடியே சென்று விடுகிறான். இவன் என்ன லூசா, இவ்வளோ சொல்லியும் திரும்ப திரும்ப அதையே சொல்றானே என குழம்பியபடியே செல்கிறாள் பாரதி. கிருத்தி தான் திட்டு திட்டுவென திட்டு தீர்க்கிறாள். ஒரு ஹலோ தான் சொன்னாரு அந்த ராஜ். நீ என்னடானா பக்கம் பக்கமா டயலாக் பேசி அவரை இம்ப்ரெஸ் பண்ணிட்ட. வில்லந்தியாய் கேட்கிறாள் பாரதி. ஏண்டி பக்கம் பக்கமா பேசினா கூடவா இம்ப்ரெஸ் ஆவாங்க? என் அம்மாலாம் கொஞ்சோண்டு பேசினாலே வாயை மூடுன்னு அதட்டுவாங்க. யாரு நீ கொஞ்சமாவா பேசுன? நம்பிட்டேன்டி நம்பிட்டேன் என்றவள் ராஜை பற்றி கூறத் தொடங்கிறாள். உடம்பு அனலாய் கொதிக்கும் பயந்து போன பாலா தன் டாக்டர் நண்பனுக்கு போன் செய்கிறான். டாக்டர் நரேனும் உடனே வந்து அஞ்சலியை பரிசோதி விட்டு பாலாவை திட்டுகிறான். ஏண்டா டே, கற்பனை பொண்ணுன்னு கூட பார்க்காம ஊர் பையனை அழைச்சிட்டு போயிருக்கா. அவங்க ரொம்ப பலகீனமா இருக்காங்கடா. கொஞ்ச நாள் கழிச்சு கும்பாபிஷேகத்தை வச்சிருக்கலாம்ல. நரேன் அவள் கர்ப்பமாக இருப்பது தெரிந்தும் ஊர் பயணம் அழைத்து சென்றதால் அஞ்சலி பலவீனமாக இருப்பதாய் நினைத்து பாலாவை திட்டுகிறான். டே நரேன், என்னடா சொல்ற எனும் போதே தொண்டை அடைக்கிறது பாலாவுக்கு. அஞ்சலி கர்ப்பமா இருக்கலாம். ரொம்ப நன்றிடா இந்த செய்தியை சொன்னதுக்கு. ஓடு போய் அவசரத்திற்கு சக்கரை டப்பாவை எடுத்து வந்து நரேன் வாயில் சர்க்கரை அள்ளி கொட்டுகிறான் பாலா. டே டே, நீ அப்பா ஆன சந்தோஷத்துல என்னை சக்கரை நோயாளி ஆக்கிடாதடா என கிண்டல் செய்கிறான் நரேன். இருவரும் சிரித்து பேசியபடியும் ஒருவர் வாயில் ஒருவர் சர்க்கரையை போட்டுக்கொள்வதை அசதியுடன் கண்விழித்து பார்க்கிறாள் அஞ்சலி. என்னங்க பாலா, ஏதாவது விசேஷமா? ரெண்டு பேரும் சர்க்கரையை காலி பண்றீங்களே என்றபடியே எழுந்து உட்கார்கிறாள் அஞ்சலி. அவளை பார்த்ததுமே ஆனந்த கண்ணீர் வழிகிறது பாலாவுக்கு. ஆமாண்டி அஞ்சலி, இனிமே நம்ம வீட்டுல எல்லா நாளுமே விசேஷம்தான் என்றபடி அவள் வாயிலும் சர்க்கரை அள்ளி திணிக்கிறான் பாலா. இனிமே நான் இங்க இருந்தா சிவ பூஜையில கரடி புகுந்த மாதிரிதான். நான் போயிட்டு வரேன்டா. வரேம்மா தங்கச்சி என்றபடி கிளம்புகிறான் நரேன். எப்படியோ புரிஞ்சா சரி என கிண்டல் செய்கிறான் பாலா. அண்ணா இருங்கண்ணா, நல்ல செய்தி சொல்லிட்டு வெறும் கையோட போகக்கூடாது என வேகமாக கீழே இறங்குறாள் அஞ்சலி. அடி அடி, ஏண்டி இவ்வளோ வேகமா இறங்குற? மெதுவாதான் போனா என்ன என மனைவி அதட்டுகிறான் பாலா. பாருங்கண்ணே, இப்பவே என்ன அதட்டுறாங்க. இன்னும் மகள் வந்துட்டா என்ன பாடுபடுத்த போறாங்களோ என சிரித்தபடியே சினுங்குகிறாள் அஞ்சலி. கர்ப்பமான முதல் நாள் எப்படி கவனித்து கொண்டானோ அதே போலவேதான் இப்போது வரை இந்த நிமிடம் வரை பாசத்தை பொழிந்து கவனித்துக் கொள்கிறான். ஹரிதா தான் அவர்களின் மகாராணி, இளவரசி எல்லாமும். அஞ்சலியும் ஹரிதாவும் தான் அவனின் உயிரே. அஞ்சலி ஹரிதாவிடமிருந்து ஷாலுவை வாங்கி செல்ஃபில் வைத்துவிட்டு தூங்க அழைத்து செல்கிறாள். வழக்கம் போல ஒரு நிமிடத்தில் 1000 வார்த்தைகளை பேசி தீர்த்து விடுகிறாள் ஹரிதா. அஞ்சலியும் வழக்கம் போல அவள் சொல்வதை காதில் வாங்கினாலும் கருத்தில், அதாவது புத்தியில் பதிய வைத்து கொள்ளவில்லை. ஏனெனில் ஹரிதாவின் வாயாடித்தனம் அப்படி. பாலாதான் பெருமைப்பட்டுக் கொள்வான் தன் மனைவியிடம். 3 குழந்தைகளோட மூலடி என் மகளுக்கு. எப்படி வாயடிக்கிறா பாரு. இந்த வயசுக்கே எத்தனை கற்பனை திறன் என்று. தூங்க ரூமுக்கு அழைத்து செல்வதற்குள் ஒரு தேதியை சொல்கிறாள் ஹரிதா. அம்மா, இந்த ஷாலி இருக்காளே ரொம்ப கெட்டவம்மா. ஏண்டா ஹரிதா குட்டி? அவளோட அம்மாவை கொல்லணுமாம். அவங்கதான் இவ செத்ததுக்கு காரணமாம். என்ன அவ வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாளாம் ஒரு நாளைக்கு. அஞ்சலி சிரித்தபடியும், ஹரிக்குட்டி நிறைய பொம்மை படம் பார்த்து பார்த்து பொம்மைலாம் பேசும்னு நீயாவே கற்பனை செஞ்சுக்கிறடா. பொம்மை எங்கேயாவது நிஜமா பேசுமா? அதுக்கெல்லாம் அம்மாவே கிடையாதுடா. வேணும்னா திரும்பி சாலு பொம்மைய பாரு. நான் எப்படி தூக்கி வச்சேனோ அதே போலதான் இருக்கு பாருடா. வா வா, மணியாகுது, தூங்க போலாம் என அழைத்து செல்கிறாள் அஞ்சலி. அவசரத்தில் ஷாலு பொம்மை திரும்பி உட்கார்ந்திருந்ததை கவனிக்கவில்லை அவள். மகளுக்கு பொம்மை தயார் செய்யும் ஃபேக்டரி வீடியோவை காட்டுகிறாள். எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு, போங்கம்மா, என் ஷாலு பிறந்து வந்தவதான். அவ அம்மா பேரு கூட என்னவோ சொன்னாலே. அச்சுச்சோ, மறந்தே போயிட்டேன். காலையில அவகிட்ட கேட்டு சொல்றேன் என சொல்லியபடியே தூங்கி விடுகிறாள். அஞ்சலிக்கோ தன் மகள் தனிமையாய் துணை இல்லாமல் இருப்பதால் தான் இத்தனை கற்பனைகளை வளர்த்து கொள்கிறாளோ என்ற எண்ணம். பாலா தன் வேலைகளை முடித்துவிட்டு படுக்கைக்கு வருகிறான். என்னங்க என் செல்ல ராட்சசிங்களா என்று 2 பேரையும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தீங்களே, நொடனொடன்னு ஒரே சத்தம். எப்போ இவளை தூங்க வைக்க பெரிய போராட்டமே பண்ணுவியே. இப்ப இந்த ஷாலு பொம்மை வந்ததுல இருந்து உனக்கு கொஞ்சம் அவளை கவனிச்சுக்கிறதுல வேலை குறைஞ்சுதானே இருக்கு என்கிறான். ஆமாங்க, அதை பத்தி பேசதான் இன்னும் தூங்காம இருக்கேன். அட, நான் கூட மாமா இன்னும் வரலையேன்னு காத்துக்கிட்டு இருக்கியோன்னு நினைச்சு ஏமாந்து போயிட்டேன்டி.
ஆமா, உங்களுக்கு எப்பவும் கேலிதான். நானே ஹரிதாவை எப்படி சரி பண்றதுன்னு கவலையில இருக்கேன். நீங்க வேற போங்க என்றபடி கண் கலங்குகிறாள். சுச்சோ, என் செல்லம் அலறாளே என பக்கத்தில் அமர்ந்து கட்டி அணைத்து கண்ணீரை துடைக்கிறான் பாலா. எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்குங்க. ஹரிக்குட்டி பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு அதிக கற்பனை திறன். அந்த பொம்மைக்கு பேர் வச்சப்பயே தடுத்திருக்கணும். ஏண்டி ஷாலுன்னு பேர் செலக்ட் பண்ணன்னு கேட்டதுக்கு அவ என்ன பதில் சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? ஏதாவது கார்ட்டூன் கேரக்டர் நேம்னு சொன்னாளா? இல்லங்க, அந்த பொம்மை தான் அந்த பேரை சொல்லி கூப்பிட்ட சொன்னுச்சாம். நானும் பொம்மடி அதெல்லாம் பேசாது, உயிர் கிடையாதுன்னு சொல்லி வீடியோலாம் காட்டி தான் அவளை தூங்க வச்சேன். எனக்கு ஒரு சந்தேகமா இருக்குங்க. அவ தனியா வேற குழந்தைங்களோட பேசாம பழகாம இருக்கறனாலதான் இப்படியெல்லாம் நினைக்கிறாளோ. அவளுக்கு துணையா தம்பியோ தங்கியோ இருந்தா இப்படி பொம்மைகளோட பேச மாட்டாளோன்னு தோணுதுங்க. ஐயோ அம்மாடி, உன்ன ஷாலு வயித்துல இருந்து 10 மாசம் பாத்துக்கிட்டதே 10 வருஷம் பாத்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. இதுல இன்னும் நான் ஆளை விடுடி சாமி என்று பயந்தபடியே திரும்பி படிக்கிறான் பாலா. உனக்கு 10 மாசம் சுமந்தா நான் கூட இப்படி அலட்டிக்கல. பாத்துக்கிட்ட இவருலாம் அலட்டிக்கிறாரு என்று அவன் முதுகிலேயே அடியை போடுகிறாள் அஞ்சலி. தூங்கிக் கொண்டிருந்தவனை எழுப்பி, இந்த பொம்மையை ஹரிதா முழிக்கிறதுக்குள்ள எங்கேயாவது ஒளிச்சு வச்சிடுங்க, முடிஞ்சா எங்கேயாவது தூக்கி போட்டுட்டு வந்துடுங்க. அவ கேட்டா அவ சொல்ற மாதிரியே ஷாலு பொம்மை என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு கோச்சிக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்லிடுறேன் என்கிறாள். இவ ஒருத்தி எப்பா பாரு பொம்மை பொம்மனுக்கிட்டு பேசாம தூங்க வாடி என அவளை இழுக்கிறான். அவர்கள் ரூம் வாசல் அருகே கோபமாய் நிற்கிறது ஷாலு பொம்மை. எங்கோ, ஏய் இரு இரு, உனக்கு அந்த ராஜ எப்படி தெரியும்? ஆத்தாடி, உடனே சந்தேகமாடி. அவர் எங்க தெருக்காரதான், அதனால அவரை பத்தி எனக்கு தெரியும். ஓ அப்படியா, சரி அப்படின்னா சொல்லு என்று ராஜை பற்றி கேட்க தொடங்குகிறாள் பாரதி. ராஜின் அப்பா பெரிய பணக்காரர், அம்மா வழியிலும் நல்ல வசதி. இருவருக்கும் பண பொருத்தத்தை மட்டும் பார்த்து திருமணம் செய்து வைத்தார்கள். அவர்களின் மன பொருத்தம் எப்படி என்பதை கவனிக்கவில்லை. இருவருக்குமே செல்வ செழிப்பில் வளர்ந்தவர்கள் என்பதால் யாரும் யார் பேச்சையும் மதிக்க நடக்க மாட்டார்கள். அப்பாவுக்கு பெண்கள் என்றால் வீடு அடங்கி அடுப்படியிலே கிடக்க வேண்டும், மனைவி என்பவள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து கேட்க வேண்டும் என்ற கொள்கையோடு இருப்பவர். அம்மாவோ வீட்டில் இருக்கும் நிமிடங்கள் ரொம்ப கம்மி. தமிழில் பிடிக்காத வார்த்தை சமையல். சமையல் செய்வதை அடியோടെ வெறுப்பவர். எதற்காக ஹோட்டல்கள் கட்டி வைத்திருக்கிறார்கள்? நம்மை போன்றவர்கள் சாப்பிடத்தானே என்ற கொள்கையோடு உள்ளவர். சரியான ஊர் சுற்றி. இருவருமே எதிரெதிர் கோணங்கள். அதனால் இருவரும் சேர்ந்து இருக்கும் நேரம் எல்லாம் எப்போதும் பார்த்தாலும் சண்டைதான். வீட்டோடு ஒரு வேலைக்கார பாட்டி இருந்ததால் ராஜி நிலைமை தப்பித்தது. சிறுவயதில் இருந்தே ராதை அந்த பாட்டி தான் கவனித்து வருகிறார். பாசத்திற்கு ஏங்குபவன். வீட்டில் யாரும் பேசாமல் இருக்கவும் தான் காலேஜிற்கு வந்ததிலிருந்து அரட்டை அடித்து கொண்டிருப்பான். அது உனக்கு பிடிக்கல, அவன்கிட்ட சண்டை போடுற. பாவம் ராஜ் என்றபடியே கிளம்புகிறாள் கிருத்தி. வீட்டிற்கு வந்ததும் ராஜை பற்றி நினைவுகள் தான். ச பாவம் அந்த மனுஷன், நாளைக்கு வந்தபோதும் முதல் வேலையா சாரி கேட்கணும் என்று நினைத்தபடியே தூங்க செல்கிறாள் பாரதி. இந்த கிருத்திக்கு போன் பண்ணி அவர் நம்பர் இருக்கான்னு கேட்போமா என்ற எண்ணம் வேறு. வேணாம் வேணாம், அவ ஏதாவது தப்பா நினைச்சுப்பா, எதுவா இருந்தாலும் காலையில பார்த்துப்போம் என ஒரு வழியாய் முடிவு எடுத்ததும் தூங்கி விடுகிறாள் பாரதி. ஒழுங்காய் தூக்கம் பிடிக்காமல் பிறண்டு பிறண்டு படுக்கும் அஞ்சலி, சரி எழுந்து பாத்ரூம் சென்று விட்டு வருவோம் என்று எழுகிறாள். வீடு வேறு இரவு நேர இருட்டில் அமானுஷ்யமாய் இருக்கிறது. அவர்கள் இருக்கும் ரூமிலேயே அட்டாச்சு பாத்ரூம் இருப்பதால் எழுந்து சென்று விட்டு திரும்ப வந்து படுக்கிறாள். ரூம் கதவை ஏதோ எலி சுரண்டுவதை போல சத்தம் கேட்கிறது. அந்த அமைதியான இரவு நேரத்தில் அஞ்சலிக்கு துல்லியமாய் அந்த சத்தம் காதில் விழுகிறது. அவசரத்தில் லைட்டை போடாமலே வெளியே வருகிறாள். ரூமை விட்டு வெளியே காலை எடுத்து வைத்ததுமே அவள் கால் விரலை ஏதோ ஒன்று நறுக்கென்று கடிக்கிறது. எளிதானோ என நினைத்து சு என்ற ஒரு சத்தத்தோடு காலை வேகமாக உதறுகிறாள். அந்த இருட்டிலும் சரசரவென்று ஏதோ வேகமாக ஓடி கிச்சனுக்குள் நுழைவதை பார்க்கிறாள். அதை அடிக்கும் நோக்கத்துடன் கட்டிலுக்கு அடியில் வைத்திருக்கும் கம்பை எடுத்துக்கொள்கிறாள் அஞ்சலி. அந்த சத்தத்தில் பாலாவுக்கும் விழிப்பு வந்து விடுகிறது. எதிரே அவள் கையில் கம்போடு நிற்பதை பார்த்ததுமே அரண்டு விடுகிறான். ஏன் ஈடி நடுராத்தில கம்போடு நிக்கிற? பார்க்கவே பயமா இருக்கு. ஜக்கம்மா மாயம்மா அனுஷ்கா மாதிரி தேய்க்குட்டி நடுராத்தில கம்பி எடுத்துக்கிட்டு உலாவர, பேசாம படுத்து தூங்குற வழிய பாரு. கதவை தாள் போட்டு விட்டு அதட்டுகிறான். பாலா சொல்வதும் சரிதான் என கதவை தாள் போட்டு விட்டு படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாள் அஞ்சலி.
காலையில் எழுந்து செல்லவும் அவள் கண்களில் ஷாலு தென்படுகிறாள். பாத்திரங்களோட பாத்திரமாய் இதுவும் உட்கார்ந்திருந்தது. இதை ஹால் செல்ஃபில் தானே வைத்திருந்தேன், எப்படி கிச்சனுக்கு வந்தது? ஒருவேளை ஹரிதா கொண்டு வந்து வைத்திருப்பாளோ? எழட்டும், அவளிடமே கேட்போம் என்று மற்ற வேலைகளை செய்கிறாள். தூங்கி எழுந்ததுமே அம்மா என் ஷாலுவை காணும் அம்மா என்றபடியே கிச்சனுக்குள் வருகிறாள் ஹரிதா. ஆமாடி, இங்க கொண்டாந்து வச்சுட்டு வேற இடத்துல தேடினா எப்படி இருக்கும் என சொல்லியபடியே எடுத்தும் கொடுக்கிறாள். அம்மா இல்லம்மா என்றபடியே ஷாலுவை பார்க்கிறாள் ஹரிதா. அது வாயில் கை வைத்து உஷ் எனவும் ஹரிதாவும் சரி என தலையாட்டுகிறாள். கொஞ்ச நேரத்தில் வாளை அச்சி வைத்துவிட்டு ஹரிதாவை அழைக்கிறாள் அஞ்சலி. பதிலையே காணோம் என்றதும் அறைக்குள் வந்து பார்க்கிறாள். அங்கும் இல்லை. எங்கே போனாலும் தெரியலையே என வீடு முழுக்கும் பதட்டமாய் தெரிகிறாள் அஞ்சலி. பாலாவும் பதட்டமாகிறான். அந்த பொம்மையும் காணோம்டி, எங்க தொலைந்தார்களோ என்று. இப்போதெல்லாம் ஷாலு எந்தவித அடமும் இல்லாமல் நல்ல குழந்தையா இருக்கிறாளே. அவள் அம்மாவை போல துடுக்குத்தனமும் குறும்புத்தனமும் இல்லாமல் அமைதியான குழந்தையா இவளால் எப்படி இருக்க முடிகிறது என்று ஒரே ஆச்சரியம் ஆனந்துக்கு. அவள் எப்படி துருதுருப்பாய் சந்தோஷமாய் இருப்பாள்? எது செய்தாலுமே தான் அவளின் அம்மா மீனு கடுமையான தண்டனை கொடுத்து கண்டிக்கிறாளே. அப்படியுமே சந்தேகமாய் கேட்கிறான் ஆனந்த். ஏண்டி நீனு நம்ம ஷாலு குட்டி அமைதியாவே இருக்கா? ஒழுங்கா சாப்பிட்றாளா இல்லையா? இழைச்சு போயிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. ஏங்க, அவளுக்கு பிடிச்ச மாதிரி தான் கேட்டு கேட்டு செய்யறேன், ஆனா ஒழுங்கா சாப்பிட தான் மாட்டேங்கிறா. வேணும்னா டாக்டர் கிட்ட காட்டி பசிக்கு ஏதாவது மருந்து வாங்கி கொடுத்தா என்ன என்கிறாள். பாரு, எனக்கு இது தோணவே இல்லை. நல்ல அம்மாடி நீ. அதை நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை, என் மக கிட்ட கேட்டாலே சொல்லுவா. உங்களுக்கு எங்க 2 பேரையும் கவனிக்க எங்க நேரம் இருக்கு? ஆபீஸே கதின்னு இருக்கீங்க என சொல்கிறாள். சரி சரி, கோச்சுக்காதடி, இன்னைக்கு சண்டே தானே, சமைக்க வேண்டாம். ஹோட்டல்ல போயிட்டு சினிமா போயிட்டு நைட்டு சாப்பாட்டை முடிச்சிட்டு வீடு திரும்புறோம், ஓகேவா? போய் ஷாலு குட்டியும் கிளப்பி விடு. சீக்கிரம் கிளம்புங்க, போங்க போங்க என்று துரிதப்படுத்துகிறான் ஆனந்த். ஷாலு அவுட்டிங் சென்றதும் கொஞ்சம் கலகலப்பாகிறாள். மகளுக்கு பிடித்த உணவையே மதியம் வாங்கி தருகிறான் ஆனந்த். இரவும் அப்படியே. சினிமா தியேட்டரும் வேண்டிய நொறுக்கு திணைகளை வாங்கி தந்து மகிழ்ச்சியுடன் மகளை ரசிக்கிறான். ஷாலு வீட்டிலே அடைந்து கிடப்பதால் கலகலப்பு இல்லாமல் இருக்கிறாளோ? தவறை தன் மீது வைத்துக்கொண்டு காலையில் மீனுவிடம் ஏன் கலகலப்பா இல்லை, ஏன் இழைச்சு போறான்னு மடத்தனமா கேள்வி கேட்டுட்டு இருந்தேன். நான் ஒரு லூசு என்று தன்னைத்தானே திட்டுக் கொள்கிறான். பிறகு சிரித்து கொள்கிறான். திரும்பி வரும் வழியில் ஒரு கடைவாசலில் மாட்டி தொங்கவிடப்பட்டிருந்த அந்த பொம்மையை காட்டி, அப்பா அப்பா, அந்த பொம்மை வேணுப்பா என்று சுட்டி காட்டுகிறாள். அவள் சுட்டிக்காட்டிய நேரம் கடைக்காரர் கடையை பூட்டத் தொடங்குகிறாள். அச்சோ, என் செல்லக்குட்டிக்கு இல்லாததாடா, காலையில அம்மாவோட வந்து வாங்கிக்கலாம், இப்ப வீட்டுக்கு போவோமா எனவும் ஷாலுவும் ஆசையாய் தலையாட்டுகிறாள். இரவு சீக்கிரமே தூங்கி விடுகிறாள் ஷாலு. ஷாலு தூங்கியதுமே மீனு அவளை கட்டிலில் கடைசியில் நகர்த்தி படுக்க வைத்துவிட்டு கணவன் அருகே சென்று படுத்து ஆனந்தின் கழுத்தை கட்டிக்கொள்கிறாள். என்ன இன்னைக்கு மகாராணிக்கும் இளவரசிக்கும் செம்ம ஜாலி மூடு போல, அம்மாவும் பொண்ணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க என்று அவளை கட்டிக்கொள்கிறான் ஆனந்த். ஆமா, அது என்ன, இன்னைக்கு எல்லாமே உங்க மக பேச்சை கேட்டுக்கிட்டு தான் பண்ணுவீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட ஒண்ணுமே கேட்கலையே, உங்க கூட பேசவே மாட்டேன் போங்க என கோபித்துக் கொள்கிறான். ஓ, இதுதான் உன் கோபத்துக்கு காரணமாடி என சிரிக்கிறான். உனக்கு தான் தெரியுமே, ஷாலு தான் என்னுடைய உயிர்னு. அவளுக்கு ஏதாவதுன்னா என்னால தாங்க முடியாது. இத்தனை நாள நான் கவனிக்காம விட்டுட்டேன் அவளை. இன்னைக்கு எத்தனை சந்தோஷம் அவள் முகத்தில். இனிமே அடிக்கடி அவளை வெளியே அழைத்து போகணும். சொல்ல மறந்துட்டேன் என்கிறான். நானும் உங்ககிட்ட ஒன்னு சொல்ல மறந்துட்டேன் என்கிறாள் மீனு. முதல்ல நீ சொல்லு, என்னன்னு கேட்டுட்டு அப்புறமா நான் சொல்கிறேன் என்கிறான் ஆனந்த். ஷாலுவுக்கு தான் ஓரளவு விவரம் தெரியுதுல்ல, கொஞ்சம் வளர்ந்துட்டால என தயங்குகிறாள் மீனு. அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்று புரியவும் அவன் முகம் கொஞ்சம் இறுகுகிறது. வளர்ந்துட்டா, அதனால என்ன செய்யணும் சொல்லுடி என அதட்டுகிறாள். அவள் தயங்கியபடியே, அதனால ஷாலு விளையாட தம்பியோ தங்கச்சியோ பெத்து தரலாமான்னு கேட்க வந்தேன். நல்லா கேட்டுக்கடி, நமக்கு ஒரே ஒரு குழந்தைதான், அது ஷாலு மட்டும்தான். நல்ல நினைவுல வச்சுக்கோ, பேசாம படுத்து தூங்கு. சொல்ல மறந்துட்டேன் பாரு, இதையும் கேட்டுட்டு போ. நான் ஆபீஸ் போனதும் ஷாலு குட்டிக்கு பொம்மையை மறக்காம வாங்கி கொடுத்துடு. குட் நைட் என்று திரும்பி படுத்துக் கொள்கிறான். மீனுவுக்கு தான் தான் சொன்ன பேச்சை கணவர் கேட்கவில்லையே என்ற கோபம் ஷாலுவின் மீது திரும்புகிறது. பாலாவும் அஞ்சலியும் ஹரிதாவை தேடத் தொடங்குகிறார்கள். எங்கு தேடியும் கிடைக்காதால் அழத் தொடங்குகிறாள். அவளுக்கு தைரியம் சொல்கிறான் பாலா.
நம்ம குலதெய்வம் நம்மளை கைவிடாதடி. எங்கேயும் போயிருக்க மாட்டா. பசங்களோட விளையாட போயிருப்பா. அதனாலதான் அந்த ஷாலு பொம்மையும் தூக்கிட்டு போயிருக்கா. யார்கிட்ட இது காட்ட போயிருப்பான்னு நினைக்கிறேன். தன் மனைவிக்கு தைரியம் சொல்வது போல் தனக்கு தானே சொல்லிக் கொள்கிறான். பேசிக்கொண்டு பேசிக்கொண்டு இருக்கும்போதே அவனும் அழத் தொடங்கிறான். இப்போது பாலாவை தேற்றுவது அஞ்சலியின் வேலையாகிறது. இருவரும் பேசாமல் போலீசிடம் புகார் கொடுப்போம் என்று முடிவெடுக்கிறார்கள். புகார் கொடுத்ததும் உடனே நடவடிக்கை எடுக்க தொடங்குகிறார் போலீசார். அருகில் உள்ள வீடுகளிலும் தேடுகிறார்கள். எங்கு தேடியுமே ஹரிதாவை காணும். மதிய பொழுதும் ஆகிவிடுகிறது. ஹரிதா குட்டி பசியே தாங்க மாட்டாங்க. காலையிலும் குழந்தை ஒண்ணுமே சாப்பிடல. மதியமும் ஆயிட்டு. எங்க போனாலோ தெரியலையே என புலம்புகிறாள் அஞ்சலி. முதல் நாள் இரவு ராஜை பற்றிய நினைவுகள் தான் பாரதிக்கு. அதே போல ராஜும் அங்கு பாரதியை பற்றி நினைத்து கொண்டிருந்தான். இருவருமே போன் செய்யலாமா என நினைக்கிறார்கள். வேண்டாம் வேண்டாம், நாளை காலையில் பார்த்து பேசிக்கொள்ளலாம் என்று நினைத்தபடியே தூங்கத் தொடங்குகிறார்கள். காலையில் சீக்கிரமே எழுந்து பரபரப்பாக கிளம்ப தொடங்குகிறாள் பாரதி. என்னடி எண்ணிக்கை இல்லாத திருநாளா இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரம் கிளம்புற என்கிறாள் அவளது அம்மா. ஒரு ஒர்க் இருக்குமா, அதான் சீக்கிரம் கிளம்புற என்று சொல்லி சமாளிக்கிறாள். காலேஜ் கிளம்பி செல்கிறாள். ஆனால் ராஜ் தான் இன்னும் வந்த பாடில்லை. எரிச்சலாய் நகத்தை கடித்தபடியும் நிற்கிறாள் பாரதி. பார்த்து பார்த்து, கொஞ்சம் சதை இருக்கட்டும், எல்லாமே சேர்த்து வயிற்றுக்குள்ள போட போகுது, அப்புறம் வயிற்று வலிதான் வரும், டாக்டர் கிட்ட போக வேண்டியதா என்று குரல் கேட்கிறது. யார் எவர் என்று பார்க்காமலே உனக்கென்ன, உன் வேலையை பாரு என்று கோபமாய் சொல்லிவிட்டு நிமிர்ந்து பார்க்கிறாள். எதிரே ராஜ் ஹிஹிஹி என வழிந்தபடியே பேசுகிறாள். ஏன் இவ்வளவு லேட்டா வரீங்க? உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? எனக்காகவா? ஏங்க காத்துட்டு இருக்கீங்க? இல்ல, நேத்து உங்களை பத்தி கிருத்தி நிறைய சொன்னான். அதனாலதான் நான் பேசினதுக்கெல்லாம் சாரி கேட்டுட்டு போவோம்னு நிக்கிறேன். ஓ அப்படியா, சரிங்க. காலையிலே சாப்பிடாம வந்துட்டீங்களோ? வாங்க கேண்டீன் போய் சாப்பிட்டு போவோம் என்கிறான். சாப்பிடாம வந்தது உங்களுக்கு எப்படி தெரியும் ராஜ் என்கிறார். நீங்க நகத்தை கடித்து துப்புன வேகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிட்டேன். வாங்க போகும், எனக்கும் பசிக்குது என்று இருவரும் செல்கிறார்கள். நட்பு இவர்களின் நட்பு நாளடைவில் காதலாக மாறுகிறது. அந்த காதல் சீக்கிரமே திருமணத்திலும் முடிந்தது. பாரதியின் பெற்றோர் அந்த திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை. ராஜின் பெற்றோரும் அந்த திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை. அதனால் இருவரும் தன் நண்பர்களை கொண்டே திருமணம் செய்து கொண்டனர். பாரதியின் அப்பா அம்மாவுக்கு தன் மகள் பெரிய கொலை குற்றம் செய்தது போல ஒரு எண்ணம். இனிமே நாங்க 2 பேரும் எப்படி தலை நிமிர்ந்து நடப்போம், ஊரில் உள்ளவங்க முகத்துல எப்படி விழிப்போம் என அழுதவர்கள் பாரதியின் கையை இழுத்து பிடித்து சத்தியம் செய்கிறாள் அவள் அப்பா. இனிமேல் நீ யாரோ நாங்க யாரோ, நானோ உன் அம்மாவோ செத்தா கூட அந்த பக்கம் வந்துடாத, எங்களுக்கும் மகளே இல்லைன்னு நினைச்சிரும் என்று கூறி கோபமாக கிளம்புகிறார்கள். ராஜ் ஒரே மகன் என்பதால் அவன் பெற்றோர் வேண்டா வெறுப்பாய் அவர்களை வீட்டில் சேர்த்துக் கொள்கிறார்கள். ஆகாத மருமகள் கைப்பட்டால் குற்றம், கால்பட்டா குற்றம் என்பது போல எதற்கெடுத்தாலும் குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறார் ராஜின் அம்மா. எல்லாவற்றிலும் எதிரும் புதிருமாய் இருந்த கணவனும் மணியும் தன் மருமகளை கொடுமைப்படுத்துவதில் மட்டும் ஒற்றுமையாக இருந்தார்கள். ஆனால் ராஜுக்கும் முன்னால் மட்டும் பாசமாய் இருப்பது போல நடித்தார்கள். பாரதிக்கும் தன் கனவிடம் எதுவும் சொல்ல முடியவில்லை. அப்படி ஏதாவது என் மகனிடம் சொன்ன அவன் என்ன ஏமா என் மனைவியை கொடுமைப்படுத்துறியான்னு கேட்டானா உன் கண் முன்னையே மண்ணெண்ணையை ஊத்தி கொளுத்தி கொள்ளுவேன் என்று மிரட்டிக் கொள்கிறாள் அவள் மாமியார். அதனாலே அவனுக்கு முன் சிரித்து அவன் இல்லாத நேரம் அழுது கொண்டிருந்தாள் பாரதி. இதில் கர்ப்பமாவதும் ஆனால் ராஜோ வேலை நிமித்தமாய் வெளியூரில் தங்கும் சூழ்நிலை. சனி ஞாயிறு மட்டும் வந்து தங்குவான். அப்போது மருமகளை ஒரு வேலையும் செய்ய விட மாட்டார். கிச்சனுக்குள் வந்தால் கூட நீ போமா, அவனே சனி ஞாயிறு தான் வர்றான், அவன் கூட பேசிக்கிட்டு இரு என்று ராஜு காது பட சொல்வார். அவனுக்கோ சந்தோஷம் தாங்காது. தன்னிடம் பிரியமா இல்லாத அம்மா மருமகளிடமாவது பிரியமா இருக்காரு என்று. அத்தனையும் நடிப்பு என்று அவனுக்கு புரியவில்லை. நாளுக்கு நாள் பெருகி பாரதியின் தோற்றம் முறுக்குழைந்து கொண்டே போனது. ஆளே அடையாளம் தெரியாமல் இழைத்து கருத்து போயிருந்தாள். ஏண்டி பாரதி, இங்க உனக்கு என்ன குறைச்சல்டி? அம்மாதான் உன்னை தங்க தாம்பாளத்துல வச்சு தாங்குறாங்களே, என்னிடம் காட்டாத பாசத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார்களே, உன்னுடைய கலகலப்பு எல்லாம் எங்க போனதுடி? எத்தனை ஜாலியா சந்தோஷமா இருப்பேன், இப்ப அவ்வளவு சோகமா ஆயிட்ட. உன் அப்பா அம்மா பார்க்க முடியாத சோகமா, இல்ல என் அம்மாவும் அப்பாவும் நான் இல்லாத நேரத்துல ஏதாவது சொல்றாங்களா? இல்லைன்னா நான் உன் பக்கத்துல இல்லை என்று கவலைப்பட்டு இப்படி ஆயிட்டியா? சொல்லுடி பாரதி, எதுவா இருந்தாலும் உனக்கு துணையா இருப்பேன். என் உயிரே நீதானடி. அவளை ஆதரவாக தடவி கொடுத்து தன் தோளில் சாய்த்து கொள்கிறான்.
அவன் கொடுத்த தைரியத்தில் ஏதோ சொல்ல வாயை திறக்கிறாள் பாரதி. ஜன்னரோரத்தில் தன் மாமியாரின் நிழல் தெரியவும் ஒட்டு கேட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று கண்டுபிடிக்கிறாள். உடனே அதெல்லாம் ஒண்ணுமில்லைங்க, எனக்கு வாந்தியா வருது, அதான் உடம்பு சரியில்லாம இருக்கு, கொஞ்ச நாள் ஆனா எல்லாம் சரியாகிடும் என்று கூறுகிறாள். மசக்கை ரொம்ப படுத்துவதால் தான் இவ்வளவு கஷ்டப்படுகிறாள் என்று நினைத்து கொள்கிறான் ராஜ். 7 மாதமும் ஆகிறது. பாரதியால் முன்பு போல வேலைகளும் செய்ய முடியவில்லை வேற. அவர்கள் கொடுமைப்படுத்துவது ராஜுக்கு தெரியும் நேரமும் ஒரு நாள் வந்தது. எப்போதும் சனி ஞாயிறு தான் வீட்டுக்கு வருவான். அதனால் திங்களிலிருந்து வெள்ளி வரை அவளை பாடாய் படுத்தி விடுவார்கள் இருவரும். கர்ப்பிணி பெண் என்ற பரிதாபம் கூட அவர்களுக்கு இல்லை. அன்று வெள்ளிக்கிழமை. குளித்து முழுகி வீடு முழுக்க சாம்பிராணி போட்டு கொண்டிருந்தாள் பாரதி. ராஜுக்கு தன் மனைவியின் ஞாபகமாகவே இருந்தது. அவளை பார்க்க வேண்டும் என்று ஒரே சிந்தனை. அதனால் வெள்ளிக்கிழமை விடுமுறை சொல்லிவிட்டு விடியற் காலையில் ஊருக்கு கிளம்புகிறான். திடீரென ஒரு யோசனை அவனுக்கு. சர்ப்ரஸா போய் அவ எதிர நின்னா அவ எத்தனை சந்தோஷமாவாள். நினைக்கும் போதே ஜாலியா இருந்தது அவனுக்கு. தோட்டத்தின் வழியே சென்று மாடியின் பக்கத்து சுவரை பிடித்து மொட்டை மாடி வழியே வீட்டிற்கு செல்கிறான். மாடியில்தான் அவர்களின் அறை. எப்படியும் மாடிக்குத்தானே வருவாள். வந்ததும் அவளை கட்டிப்பிடிப்பதா என பயமுறுத்துவதா என என்ன செய்வது என யோசித்து கொண்டிருந்தான். சிச்சி, அதெல்லாம் செய்யக்கூடாது, வயத்தில் இருக்கும் என் குழந்தையும் சேர்ந்து பயந்துடும். அதனால அவள் வந்ததும் அவளை கட்டிப்பிடித்து முத்தம் தான் கொடுக்கணும். நினைக்கும் போதே கீழே அம்மாவின் குரல் கேட்கிறது. அவனுக்கு ஒரு ஆசை, மாமியார் மருகளும் அப்படி என்னதான் பேசுகிறார்கள் என பார்ப்போமே. மாடியில் ஒளிந்து நின்று கவனிக்கிறான். இது என்ன அம்மா கையில பிரம்பு, எதுக்கு வச்சிருக்காங்க என்று யோசிக்கும் போதே பாரதியின் கால்களில் சுள்ளீர் என்று அடிக்கிறார் அவர். ஐயோ, இது என்ன கொடுமை, ஏன் பாரதி அடிக்கிறார் அம்மா, இதோ இப்போதே போய் அவரை என்ன செய்கிறேன் பார் என கிளம்பியவன் பாரதியின் செயலை கண்டதும் அங்கேயே நின்று விடுகிறான். இங்கு என்னதான் நடக்கிறது, பார்த்து விடலாம் என முடிவெடுத்தவன் மனதை கல்லாக்கி கொண்டு கவனிக்கிறான் பாரதிக்கு நடக்கும் கொடுமைகளை. பாரதியின் காலில் சுள்ளீரன் அடிக்கவும் அவள் வாய்விட்டு எல்லாம் கதறவில்லை. தன் இரு கைகளும் வாயை இருக்க பொத்தியபடியே அழுகிறாள். வெரி குட், நான் சொன்ன மாதிரியே இப்பதான் சத்தமே வெளியே தெரியாம அலற. அடுத்த வாரத்திலிருந்து உன் கண்ணில் தண்ணீரும் வரக்கூடாது, என்ன சரியா என்றபடியே இன்னொரு காலிலும் அடிக்கிறாள். அவ அழுதபடியே தலையை ஆட்டுகிறாள் சரியென. அதற்குள் தன் அப்பாவின் குரல் கேட்கிறது. பாரதி, எங்கடி போய் தொலைந்த சனியனே? வயிற்றில் கையை வைத்தபடியே கால் வலியை கூட கவனிக்காமல் வேகமாக ஓடுகிறாள். அதற்குள் அவரே அவர் ரூமில் இருந்து வெளியே வந்து, ஏண்டி, எனக்கு ஒழுங்கா விஸ்கியை ஊத்தி கொடுக்க முடியாதா உன்னால? அவள் தலைமுடியை கொத்தாய் பிடிக்கிறார். போ போ, எனக்கு பிடிச்ச சைடிஸை வறுத்து எடுத்துட்டு வா. சீக்கிரமா வரலனா வழக்கம் போல சிகரெட் சூடுதான். ராஜுக்கு இதையெல்லாம் பார்க்கவே முடியல. அவன் கண்களிலிருந்து வழிந்த கண்ணீர் அவன் பார்வையை மறைத்து கண்ணீரை தொலைத்தபடியே கவனிக்கிறான். அம்மா பிரம்பால் அழைத்தும் வாயை பொத்திக் கொண்டும் அழு பாரதியை கண்டும் கோபம் வருகிறது ராஜுக்கு. தன் அம்மா ஏன் இப்படி நடந்து கொள்கிறாள் என்று. அதற்குள் அப்பாவின் குரல் கேட்டதும் பதறியபடி ஓடும் மனைவியை பார்க்கிறான். ஏண்டி, விஸ்கியை ஊத்தி தர்றதுக்கு இவ்வளவு நேரமா? சரி போ, சீக்கிரமா சிக்கனை வறுத்து எடுத்துட்டு வா. லேட் ஆனா நேத்து வைத்த மாதிரியே சிகரெட் சூடுதான். ஏதோ சொன்னவர் மாறிதானே சிரித்துக் கொள்கிறார். அடிக்கடி இது போல உடம்பில் காயங்கள் இருப்பதைக் கண்டு ராஜ் பாரதியிடம், இது என்னடி இவ்வளவு பெரிய காயமா இருக்கு என பதறி கேட்டதற்கு, சமைக்கிறப்ப தெரியாம பட்டடிச்சுங்க என சிரித்து மழுப்புவாள். கீழே விழுந்து அடிபட்டுக்கிட்டேங்க என்பா. பாவி பொண்ணே, அவ்வளவும் பொய்யாடி. அவன் கண்களை நிறைகிறது கண்ணீர். துடைத்தபடியே அங்கு நடக்கும் காட்சிகளை கவனிக்கிறான். அதற்குள் கிச்சனில் இருந்து என்று அலறல் சத்தம் கேட்கிறது. அப்பதான் கையில் சிகரெட்டை வைத்தபடி சூடு வைப்பதற்கு தயாராகி கொண்டிருந்தாள். அதற்கு மேல் ராஜால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. மாடுபடியில் இருந்து வேகமாக இறங்கி அவனை கண்டதுமே அவன் அம்மா அரண்டு விடுகிறார். அவரை ஒரு முறை முறைத்துவிட்டு வேகமாக கிச்சனுக்கு செல்கிறான். அப்பாவுக்கு அதிர்ச்சி இவனை பார்த்ததும், அம்மாடி பாரதி, உன்னால் நடந்து எடுத்துட்டு வர முடியாதுன்னா நானே கிச்சனுக்கு வந்துட்டேன் என்று போய் கூறுகிறார். பாரதிக்கு ராஜை கண்டதுமே சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அழுதபடியே அவன் பின்னால் ஒளிந்து கொள்கிறார். அப்பாவின் நெஞ்சில் கை வைத்து ஹாலுக்கு தள்ளுகிறான். தடுமாறி விழப்போனவர் சுதாரித்து நின்று, ஏண்டா வயசான என்னை பிடித்து தள்ளுற என்ற சத்தம் போடுகிறார். ஒன்றும் தெரியாத அப்பாவியைப் போல. இருவரையும் திட்டுத்திருக்கிறான் ராஜ். உங்களுக்கு என்ன பாவம் பண்ணனாவ? புள்ளத்தாச்சி பொண்ண இந்த பாடு படுத்துறீங்களே, மனசாட்சி இல்லையா உங்களுக்கு? அம்மா, நீயும் ஒரு பெண் தானே, பெரம்பால அடிச்சா எப்படி வலிக்குன்னு உனக்கு தெரியுமா என்றபடியே கையில் பிரம்பை அடிக்கிறான். எடுத்த வேகத்தில் அம்மாவின் கையிலும் லேசாய் படுகிறது. அதையே அவரால் தாங்க முடியவில்லை, துடித்து போகிறார். பிரம்பை அடிப்பதற்கு உயர்த்தவும் பாரதி, வேண்டாங்க, வயசுல பெரியவங்க,
அடிச்ச பாவம் உங்களுக்கு வேண்டாங்க என ராஜின் கையில் இருந்த பிரம்பை பிடுங்கி விடுகிறாள். தங்கள் ஒரே மகனை பிரித்து தனி குடித்தனம் அழைத்து சென்று விடுவாளோ என்ற பயத்திலேயே கொடுமைப்படுத்திய இருவரும் இப்போதும் தங்களை பற்றிய ஒரு வார்த்தை கூட கணவரிடம் கூறாமல் அடிக்க வந்த பிரமையை பிடுங்கி வைப்பதை பார்க்கிறார்கள். இருவருமே குற்ற உணர்ச்சியில் அழுகிறார்கள். அம்மாடி பாரதி, எங்களை மன்னிச்சிடுமா என்றபடியே அவள் காலில் விழப்போகிறார்கள். அவர்களை தடுத்து நிறுத்துகிறாள் பாரதி. ஆனாலும் ராஜுக்கு அவர்கள் மீது இருந்த கோபம் குறையவில்லை. ஆனால் பாரதி அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டாள். ராஜின் அம்மாவும் தன் மருமகளை பிரியமாய் பார்த்து கொள்ள தொடங்கிவிட்டார். 9ஆம் மாதம் வளைகாப்பு விழா. ஊரையே கூட்டி விருந்து வைத்து விட்டான் ராஜ். கோலாகலமாக கொண்டாடப்பட்ட அந்த விசேஷத்தில் பாரதியின் பெற்றோர் மட்டும்தான் வரவில்லை. பாரதி அந்த வருத்தத்தை வெளியே காட்டிக்கொள்ளவில்லையே தவிர அவள் முகம் வாட்டமாக இருப்பதை அவள் மாமியார் கவனிக்கிறாள். பாரதி, ஏமா என்னவோ மாறி இருக்க, உடம்பு சரியில்லையா, இடுப்பு வலியா இருக்காமா என விசாரிக்கிறார். அதெல்லாம் இல்லைங்க அத்தம், அம்மாவையும் அப்பாவையும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு என வருத்தமாக கூறுகிறாள். அவ்வளோதானே பாரதி, நாளைக்கு காலையில பாரு, உன் கூட இருப்பாங்க 2 பேரும் என்று சிரிக்கிறார் மாமியார். வேண்டாத்த, அங்க எல்லாம் நீங்க போக வேண்டாம். காதலிச்சுங்கிறது எங்க கிராமத்துல பெரிய கொலை குற்றம். நீங்க அங்க போனா உங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க. போக வேண்டாம் என்று கூறிவிட்டு செல்கிறாள் பாரதி. அவரும், நீ இத்தனை சொன்ன பிறகு நான் ஏமா அங்க போக போறேன், நீ போய் படுமா என அனுப்புகிறார். தூங்கி எழுந்து காலையில் வந்து பார்த்தபோது மாமியாரையும் மாமனாரையும் காணவில்லை. அவர்கள் இருவரும் தான் பாரதியின் ஊருக்கு சென்று விட்டார்களே. அங்கு அவர்களுக்கு மரியாதையே கொடுக்கவில்லை யாரும். ஆனாலும் மனம் தளராமல் பாரதியின் பெற்றோரிடம் நிறைமாத கர்ப்பிணியான தன் மருமகள் ஆசைப்படுவதாய் கெஞ்சுகிறார்கள். அவர்களும் மனமிறங்கி பாரதியை சந்திக்க வருவதாக ஒப்புக்கொள்கிறார்கள். உடனே ராஜுக்கு போன் செய்கிறார்கள் சந்தோஷமாய். ஆனால் அவர்கள் வருவதற்குள்ளேயே பாரதிக்கும் ராஜுக்கும் பேரதிர்ச்சி காத்திருந்தது. ஆனந்த் சொன்னது மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறது மீனுக்கு. நமக்கு ஷாலு ஒருத்தி போதும். இப்போ உள்ள காலகட்டத்தில் பெண் குழந்தைங்களை பத்திரமா பார்த்து கொள்வதோடு அவங்களை கல்யாண சீர் செய்யறதுக்கே தனியா சம்பாதிக்கணும் போல. நாம இவளை ஒழுங்கா வளர்த்தா போதும் என சொல்லிவிட்டு திரும்பி படுத்து தூங்கும் ஆனத்தை முறைத்தபடியே படுத்திருக்கிறாள் மீனு. ஏன், இன்னொரு குழந்தை இருந்தா ஷாலு சேர்ந்து விளையாட மாட்டாளா? இல்ல நான் தான் 2 குழந்தையும் பார்த்து கண்டிப்பா வளர்க்க மாட்டேனா? இன்னொரு குழந்தை வந்தா செலவுகளை மட்டுப்படுத்தி சிக்கனமா இருக்க தெரியாதா எனக்கு என மனதிற்குள் புலம்பியபடியே அவளையும் அறியாமல் தூங்கி விடுகிறாள். சந்தோஷமான செய்தியை கேட்டு பார்த்தோ அதே மனநிலையில் உறங்கி காலையில் எழும்போது அன்றைய பொழுது முழுவதுமே மனசு காரணம் தெரியாத சந்தோஷமான அலைவரிசையில் இருக்கும். அதே போல அவள் ஆசைப்பட்டு கேட்டு அதை வேண்டாம் என்று மறுத்த தன் கணவன் மீது கோபத்துடனே தூங்கிய மீனு காலையில் எழும்போதே மன உளைச்சலுடன் தலைவலியோடும் தான் எழுந்தாள். எழவும் தாமதமானது. அதற்குள் ஷாலு, பசிக்கிறதம்மா, பால் வேண்டும் என்று கேட்கிறாள். அப்பாவை ஆபீஸுக்கு கிளப்பி அனுப்பிவிட்டு பால் கலந்து தர அடம் பண்ணாம போய் விளையாடு என அனுப்பி விடுகிறாள். அவளும் சரிமா என்றபடியே செல்கிறாள். ஆபீஸுக்கு லேட்டாகிவிட்டது. இன்னும் டிஃபன் ரெடி ஆகலையா என்றபடியே வந்த ஆனந்த் கிச்சன்லேருந்து வந்த ஷாலுவை பார்த்து, என்னடா ஷால் குட்டி, பால்லாம் குடிச்சாச்சா என்றபடியே மீனுவை அழைக்கிறான். இன்னும் இல்லப்பா, அப்பா அம்மா கலந்து தரேன்னு சொன்னாங்க என்கிறாள் ஷாலு. சரிடா, போய் விளையாடு, அம்மா கொண்டு வந்து தருவா என்றபடியே கன்னத்தில் முத்தமிடுகிறான். வழக்கம் போலவே போப்பாம், எச்சி பண்ணிட்ட என்றபடியே கன்னத்தை துடைத்து விளையாட செல்கிறாள் ஷாலு. மீனுவை கண்டதும் எதேச்சியாதான் கேட்கிறான் ஆனந்த். ஆனால் அவள் இருந்த மனநிலைக்கும் வேண்டுமென்று கேட்கப்பட்டதாக தோன்றுகிறது. ஏண்டி மீனு, ஷாலு குட்டி இன்னும் பால் குடிக்கலையாமே? என்னடி அப்படி தூக்க வேண்டி கிடக்கு? தின்றதும் தூங்குறதும் தான் வேலையே. அதையும் இவ்வளவு லேட்டா செய்கிறியடி. இப்ப பார், எனக்குள் லேட் ஆகுது என கிண்டலாய் தான் கேட்டான். உடனே பேய் பிடித்தவளை போல் கத்தத் தொடங்கிறாள். மனதில் உள்ள கோபத்தை ஆக்ரோசமாய் கொட்டி தீர்க்கிறாள். உங்க 2 பேருக்கும் சமைச்சு கொட்டுற வேலைக்காரியாம். எதுக்குமே ஆசைப்படாத இயந்திரமா தானே இங்க இருக்கேன். எனக்குன்னு எந்த வித விருப்பும் இருக்கக்கூடாது. நான் ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு கிடைக்காது எனவும் ஆனந்துக்கு புரிந்து விடுகிறது. அவனுமே இரவு மீனுவிடம் சண்டை போட்ட பிறகு யோசித்து பார்க்கிறான். மீனு சொல்வதும் சரிதானே. ஷாலுக்குட்டியும் தனியாகதானே விளையாடுகிறாள். மீனுவும் 2 குழந்தைகளும் மகிழ்ச்சியையும் கோபத்தையும் பகிர்ந்து காட்டுவாளே. அவள் ஆசைப்பட்டு எதுவுமே இதுவரை கேட்டதில்லை. இன்று இரவு அவளிடம் முடிவை சொல்லிவிட வேண்டியதுதான் என எண்ணியபடியேதான் விளையாட்டாய் பேச்சு கொடுத்தான். அவன் மனநிலையில் அவனுக்கு சந்தோஷமான அந்த பேச்சு மீனுவின் மனநிலையில் தவறுதலாகவே பட்டது. அவள் கத்தவும், ஏண்டி இப்ப என்ன கேட்டுட்டேன்னு இப்படி காட்டேரி மாதிரி கத்துற? ஷாலுவுக்கு பாலாத்தி தரலையேன்னு தானே கேட்டேன் என்கிறான்.
அவன் சொன்னதுமே வேகமாய் போகிறாள். திரும்பி வரும்போது ஷாலுவை தர தரவென இழுத்து வருகிறாள். அம்மா வலிக்குதும்மா, காதை விடுமா என அழுதபடியே ஷாலுவும் அவள் இழுத்த இழுப்பிற்கு வேகமாக ஓடி வருகிறாள். அவன் முன் நிறுத்தி, ஏண்டி என்கிட்ட சரிமான்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட மாட்டி விடுறியா? இப்பலிருந்தே கோல் முட்டி விடுறது என்ன பழக்கம்? உன்னை கண்டிச்சு வளர்க்குறப்பயே இப்படி இருக்கியே என ஆனந்த் கண் முன்னே ஓங்கி ஓர் அறை விடுகிறாள். இதுவரை ஆனந்த் மீனு அடித்து பார்த்ததில்லை. இப்போது அடித்ததும் ஷாலு சுருண்டு கீழே விழுவதை பார்த்ததும் கண்மண் தெரியாத அளவுக்கு கோபம் வந்து விடுகிறது. வேகமாய் மீனுவிடம் வந்தவன் அவன் தலைமுடியை கொத்தாய் பிடித்தவன் பலார் பலார்வென அறைகிறான். அதிர்ச்சியில் கன்னத்தை பிடித்தபடியே பார்க்கிறாள் மீனு. ஷாலுவும் தான். சாப்பாடும் வேணாம், ஒரு மண்ணும் வேண்டாம், 2 பேரும் எக்கோட கெட்டு போங்க என கோபமாய் ஆபீஸுக்கு கிளம்பியவன் வாசல் வரை சென்றான். சென்றவன் திரும்பி வந்து, மீனு, என் மீனு என சத்தமாய் அழைக்கிறான். ஷாலுவுக்கு குடிக்க பால் கொடுத்து கொண்டிருந்த மீனு வேகமாக வந்து என்ன வேணும் என கேட்கிறாள். எனக்கு செய்தி கிழித்ததெல்லாம் போதும், எனக்கு ஒன்றும் வேணாம். ஷாலுவுக்கு நேற்று ஒரு பொம்மை கேட்டால அதை வாங்கி கொடுத்துடு. நான் சாயந்தரம் வந்து பார்க்குறப்ப ஷாலு கிட்ட பொம்மை இல்லைன்னா அப்புறம் நடக்கிறதே வேற. நைட் ஒன்ன உரிச்சு கட்டிடுவேன். இதையுமே ஆனந்த் வேறு அர்த்தத்தில் கிண்டலாய் தான் சொன்னான். இதையுமே மீனு வேறு அர்த்தத்தில் கோபமாய் புரிந்து கொள்கிறாள். ஆனந்த் மீனுவை மிரட்டிவிட்டு செல்லவும் மீனுவிற்கோ அழுகையா வருகிறது. நம்ம யாரும் புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறார்களே, நான் அப்படி என்ன கேட்டுட்டேன்? அவரோட சொத்தை என் பேருக்கு மாத்தி கேட்டேன். ஒரு குழந்தை தானே கேட்டேன், அதற்கு போய் திட்டும் அடியுமா? இப்போது ஷாலுக்கு பொம்மை வாங்கி கொடுக்கவில்லை என்றால் வேறு வந்து சத்தம் போடுவார், அடிப்பார். இந்த தொல்லை பிடித்த தலைவலி வேறு வலி தாங்க முடியவில்லை. வேறு வழியில்லை, வாங்கி கொடுத்துதான் ஆக வேண்டும் என்று ஷாலுவை கிளப்பி அழைத்து செல்கிறாள் மீனு. செல்லும் முன் வேறு சிறு சண்டை. கணவனுக்கும் மனைவியும் கிளம்பி முடித்ததும் ஆனந்துக்கு போன் செய்கிறாள். நான் நம்ம காரை எடுத்துட்டு போகவா எனவும், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ ஆட்டோவில் காசு கொடுத்து போ, கார்லயும் போக வேண்டாம், ஒண்ணு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போனை வேகமாக வைக்கிறான். உண்மையிலே கார் கொஞ்சம் ரிப்பேர், அதை சொன்னால் அதற்கு வேறு மீனு ஏதாவது சொல்வாளோ என்று சிடுசிடுவென பேசுகிறான். அதே கோபத்தோடு ஷாலுவை பரபரவென இழுத்து செல்கிறாள் மீனு. அவளுடைய நேரமோ என்னமோ உடனே ஆட்டோவும் கிடைக்கவில்லை, தலைவலியும் குறையவில்லை. கிளம்பும் போது ஒரு தலைவலி மாத்திரை போட்டுக்கொண்டு கிளம்பியிருந்தாலும் தலைவலியும் குறைந்திருக்கும், கோபமும் குறைந்திருக்கும். கடைக்குள் போனதும் மீனுவுக்கு அங்கு இருக்கும் பொம்மைகளில் எதையுமே பிடிக்கவில்லை. அதுவும் ஷாலு நேற்று இரவே பார்த்து வைத்திருந்த அந்த பொம்மையை சுத்தமாய் பிடிக்கவில்லை. பேசாமல் ஷாலு கிட்ட பொம்மையை அவ கேட்ட உடனே வாங்கி கொடுத்திருக்கலாம். அதை விடுத்து வேறு பொம்மையை அவள் கையில் திணித்துவிட்டு அதற்கு பணம் கொடுக்க செல்கிறாள் மீனு. அதற்குள் ஷாலு ஒரு காரியம் செய்கிறாள். அந்த பொம்மையை தூக்கி போட்டுவிட்டு வேகமாய் அழுது கொண்டே ஓடுகிறாள். அவள் ஓடுவதை பார்த்த அந்த கடையின் வேலை செய்யும் பையன் இறங்கி அவள் பின்னாலேயே வேகமாக ஓடுகிறான். நல்ல வேளையா எதிரே வந்த லாரியில் மாட்டாமல் இழுத்து வந்து விடுகிறான். கடையின் ஓனர் பதறி விடுகிறார். மீனாவும் தான். அவர் மீனுவை திட்டி திரிக்கிறார். ஏமா பொம்மையை வைத்து நீங்களா விளையாட போறீங்களா? அந்த சின்ன குழந்தை தானே விளையாட போகுது, இதுல என்ன பிடிவாதமே? இப்போ உள்ள அம்மாக்களும் சின்ன குழந்தைகள் போலதான் இருக்காங்க. இந்நேரம் ஏதாவது அந்த குழந்தைக்கு நடந்திருந்தால் என்ன ஆயிருக்கும்? நேத்து பார்க்கவே பயங்கரமா இருக்கு, பத்திரமா பாத்துக்கங்கம்மா என்று சொல்லி அனுப்பி விடுகிறார் கடை ஓனர். இந்த சம்பவத்தால் மீனுவுமே அதிர்ச்சியாய்தான் ஆகிறாள். இத்தனை கண்டித்து வளர்த்துமே பிடிவாதமா இருக்கிறாளே, பார்த்து பார்த்து வளர்த்துமே இப்படி எவரிடமே பேச்சு வாங்க வைத்து விட்டாளே என கோபமாகிறது மீனுவுக்கு. பிடித்து தரத்தரவென வீட்டிற்கு இழுத்து செல்கிறாள் ஷாலுவை. 1 மணி நேரம் ஆகியிருக்கும் அவர்கள் வீட்டுக்கு சென்று. அந்த கடைக்காரர் ஒரு போன் கால் வருகிறது. அந்த செய்தியை கேட்டதும் அதிர்ச்சியை எழுந்து நின்று பேசுகிறாள். எதிரில் பேசியது ஆனந்த். அவரிடம் பதட்டமாக பேசுகிறான். ஷாலு அங்கு வந்தாள சார் எனவும் அவர் இங்கு நடந்த எல்லாவற்றையும் கூறி, திரும்ப இங்க வரல சார், பாப்பா சரியான வாளா இருக்கா சார், பத்திரமா பாத்துக்கங்க, இந்த பக்கம் வந்தா கண்டிப்பா உங்ககிட்ட கூட்டிட்டு வரேன் என்கிறார். ஆமா சார், என் மனைவியும் அங்க நடந்ததை சொன்னான். வீட்டுக்கு வந்ததும் அந்த பொம்மையை கீழேயே அவடலன்னு பிடுங்கி செல்ஃப்ல வச்சாலாம். உடனே கோபமா அவ அம்மா முறைச்சு பார்த்துட்டு பொம்மையை கையில தூக்கிக்கிட்டு வாசல் கதவை திறந்து இருக்கவும் வேகமா ஓடிட்டாளாம். அவ அம்மாவும் பின்னாலேயே ஓடியிருக்கா. ஆனா எந்த திசை பக்கம் போனானே தெரியல. உடனே எனக்கு ஃபோன் பண்ணான். எனக்கு உங்க ஞாபகம் தான் வந்துச்சு, அதனாலதான் சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் என்கிறான் ஆனந்த். இங்கு பாரதியின் வளைகாப்பு முடிந்த மறுநாள் தன் அம்மா அப்பாவை அழைத்து வருவதாக கூறி சென்ற தன் மாமியார் மாமனார் வருகையை அவளோட எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாள்.
ராஜ் கூட கிண்டல் செய்கிறான். என்னடி என்னமோ கை குழந்த அம்மா கிட்ட பால் குடிக்க தவிக்கிற மாதிரி தவிக்கிறியடி. இன்னும் கொஞ்ச நாள் உன் கையில தம்பியோ பாப்பாவோ வரப்போகுது என சிரித்தான். அது என்ன தம்பியோ பாப்பாவோன்னு இழுக்கிறீங்க? எனக்கு பாப்பா தான் வரப்போறா. அவளுக்கு பேர் கூட வைத்து விட்டு என சொல்லி கொண்டிருக்கும் போது போன் வருகிறது. எடுத்து பேசுகிறான் ராஜ். வந்த போன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து. அதிர்ச்சியான தகவல்தான். காரில் வந்து கொண்டிருந்த நால்வரும் ஆக்சிடென்டில் சிக்கி அந்த இடத்திலே உயிரிழந்ததாக. ராஜின் பெற்றோரும் பாரதியின் பெற்றோரும் ஆக்சிடென்ட் ஆகி அதே இடத்தில் இறந்து விட்டதாக போலீசார் தகவல் கூறுகிறார்கள். ராஜின் அப்பா அம்மாவில் இருந்த நம்பரை வைத்து தொடர்பு கொண்டதாக போலீஸ் கூறுகிறது. அதை கேட்டதுமே ராஜுக்கு கண்கள் பின இருட்டிக் கொண்டு மயக்கம் வந்தது. இதை பாரதியிடம் சொல்லுவேன், என்னாலேயே அதிர்ச்சியை தாங்க முடியலையே. பிள்ளத்தாச்சி பெண் எப்படி தாங்குவாள்? ஆனாலும் இந்த செய்தியை மறைத்துதான் வைக்க முடியாது, அவனிடம் சொல்லிதான் ஆக வேண்டும் என்று முடிவெடுக்கிறான். அதற்குள் பாரதி அவனை கவனித்துவிட்டு வேகமாக அவன் அருகில் வருகிறாள். ஏன் இவர் முகம் ஒரு மாறி இருக்கு என அவன் அருகே வந்து தலையை கோதியபடியே பரியுடன் கேட்கிறாள். ஏங்க என்னவோ போல இருக்கீங்க, உடம்பு நல்லா தானே இருக்கு என. அவன் உடம்பும் நடுங்குகிறது. பதற்றமாக ஆகிறது பாரதிக்கு. ஏங்க எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லுங்க, எனக்கு நீங்க பேசாம இருக்கிறத பார்த்தா பயமா இருக்குங்க, சீக்கிரமா சொல்லுங்க என பதறுகிறாள். வேறு வழியில்லாமல் மனதை திடப்படுத்திக் கொண்டு சொல்லத் தொடங்குகிறான் ராஜ். அதை கேட்டதுமே அம்மா என கத்துகிறாள் பாரதி. சுள்ளீர் என்று சாட்டையால் அடித்த மாதிரி இடுப்பில் ஒரு வலி. கண்களிலிருந்து நீர் வழிகிறது பாரதிக்கு. தன் மகளிடம் மனதிற்குள்ளேயே பேசுகிறாள். வயிற்றில் கை வைத்தபடியே, பாப்பா என்ன பெத்தவங்க முகத்தையும் அவரை பெத்தவங்க முகத்தையும் கடைசியா பார்க்கணும்டா. அவங்களோட இறுதி காரியத்தை செய்து முடிக்கிற வரை அம்மாவுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம சமத்தா இருக்கணும்டா செல்லம் என மனமுருகி பேசுகிறாள். அவள் கத்துவதை கண்டதுமே ராஜ் ஓடிப்போய் தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கிறான். அதை வாங்கி குடித்ததும் கொஞ்சம் ஆசுவாசம் ஆகிறாள். கொஞ்சம் வலியும் குறைகிறது. இப்போது தன் கணவனுக்கு ஆறுதல் கூறுவது பாரதியின் கடமையாச்சு. ஒரு வழியாய் அழுது தீர்த்து பெரியவர்களை முறைப்படி கொண்டு சேர்த்துவிட்டு வந்து அழுதபடியே அடுத்த காரியங்களை செய்ய தொடங்குகிறார்கள். ஒழுங்கான உணவும் ஒழுக்கமான தூக்கமும் இல்லாதால் அடுத்து வந்த 2 நாட்களில் உடம்பு ரொம்ப முடியாமல் போகிறது பாரதிக்கு. ராஜ் தன் அலுவலக பணிகளெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு தன் மனைவியிடையுமே துணையாய் இருக்கிறான். அன்று சீக்கிரமே படுத்து தூங்கியும் விடுகிறார்கள் இருவரும். நள்ளிரவில் வழி வந்து விடுகிறது பாரதிக்கு. வீட்டில் பெரியவர்கள் இல்லாத காரணத்தினால் ஒன்றும் புரியவில்லை அவனுக்கு. மனைவி வழியால் கஷ்டப்படுவதை அவனால் கண் கண்டு பார்க்க முடியவில்லை. அவளால் நடக்கக்கூட முடியவில்லை என்றதும் கைகளில் ஏந்தி தூக்கி செல்கிறான். எவ்வளவு சீக்கிரம் செல்ல முடியுமோ அத்தனை வேகமாய் காய் அழைத்து செல்கிறான் ராஜ். பிரசவ அறைக்கு செல்லும் முன் அந்த வழியோட ராஜிடம் தன் மகளின் பெயரை சொல்லிதான் செல்கிறாள் பாரதி. இங்கு ஹரிதா குட்டி ஷாலு பொம்மையை கையில் இறுக பிடித்தபடியே அந்த வீட்டின் கதவை தட்டுகிறாள். வெகு நேரம் கழித்தே அந்த வீட்டிலிருந்து ஒருவர் கதவை திறக்கிறார். அவரின் தோற்றத்தை பார்க்கவே பரிதாபமாய் இருந்தது. அவரின் இடுப்பில் ஒரு குழந்தை சிரித்தபடியே இருந்தது. அந்த குழந்தை தலை நிற்காமல் ஆடிக்கொண்டே இருந்தது. வாயிலில் எச்சில் ஒலிகிறது. ஹரிதாவின் கையில் இருந்த பொம்மையை பார்த்து சிரித்தபடியே பேசுகிறார். காமை என்று. அந்த 4 வயது ஆண் குழந்தை முதலாய் பேசுவதைக் கண்டதும் அவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. உடனே ஹரிதாவை வீட்டின் உள்ளே அழைக்கிறார் அவர். யாரு மணி, என்ன வேணும் பாப்பா? உனக்கு வழி தெரியாம இங்க வந்துட்டியா? உங்க வீட்டு அட்ரஸ் இல்லைன்னா ஃபோன் நம்பர் தெரியுமா பாப்பா? தெரிந்தா சொல்லு, உங்க வீட்டுக்கு ஃபோன் செய்கிறேன் என்கிறார். ஹரிதாவோ ஓவென்று அழத் தொடங்கிறார். அவரோ இடுப்பில் குழந்தையை வைத்தபடி ஹரிதாவை வீட்டிற்குள் அழைக்கிறார். ஹரிதா உள்ள வந்ததும், ஏன் பாப்பா அழற? உங்க அம்மா எங்க இருக்காங்க? உங்க வீடு எங்க இருக்குன்னு உனக்கு தெரியலையா எனவும், ஆமா ஆன்ட்டி என்று தலையை ஆட்டுகிறாள். கவலைப்படாத பாப்பா, கொஞ்ச நேரம் இங்கேயே விளையாடு, அதுக்குள்ள அங்கிள் ஆபீஸ்ல இருந்து வந்துடுவாங்க. வந்ததும் உன்னை விசாரிச்சு பத்திரமா வீட்டுல கொண்டு போய் விடுவார் என்கிறார். அதற்குள் அந்த 4 வயது குழந்தை ஹரிதா கையில் இருந்த பொம்மையை கையில் வாங்கி கொண்டு விளையாட தொடங்குகிறது. அதை கண்டதும் அவருக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த குட்டி பையன் இதுவரைக்கும் என் இடுப்புலயே தான் இருப்பான். அவனுக்கு தானா நடக்க தெரியாது, தூங்க தெரியாது. சாப்பாடுமே நான் தான் ஊட்டி விடணும். பாத்ரூம் போகணும்னா கூட அவனுக்கு சொல்ல தெரியாது. அவன் பிறந்தலேருந்தே இப்படிதான் இருக்கான். ஹரிதாவிடம் சொல்வது போல தனக்குத்தானே சொல்லி கொண்டாள். எல்லா ஆஸ்பத்திரிக்கும் கொண்டு போய் இவனை காட்டிவிட்டோம். கொஞ்சம் கூட முன்னேற்றம் இல்லாமல் இப்படியே தான் இருக்கான். இன்னைக்குதான் உன்னையும் இந்த பொம்மையும் பார்த்ததும் தான் பேசுறான், சிரிக்கிறான், விளையாடுறான். இது வரைக்கும் அவனுக்கு ஒரு வார்த்தை கூட பேச தெரியாது. பசி என்றால் சொல்லக்கூட தெரியாது. உங்க 2 பேரையும் கடவுளா பார்த்துதான் அனுப்பி விட்டாரோ? என் பையன் விளையாடுவதை பார்க்க அத்தனை சந்தோஷமா இருக்கு.
உன் பேர் என்ன என்னவென்று கேட்டார். இப்போது ஹரிதா கொஞ்சம் தயக்கம் இல்லாமல் பேசத் தொடங்கினாள். என் பெயர் ஹரிதா, இவள் பெயர் ஷாலு என்றாள். என்ன பாப்பா பேரு சொன்ன? ஷாலுவா என்றபடியே தன் மகனிடம் வேகமாக ஓடுகிறாள். அந்த பொம்மையை கையில் வாங்கி பார்த்து உத்து கவனிக்கிறாள். ஆமா, இது ஷாலுவோட பொம்மை தான். இந்த பொம்மை எப்படி உனக்கு கிடைச்சது என்று விசாரிக்கிறாள். ஷாலுவை காணவில்லை. உங்க கடை பக்கம் வந்தாளா என விசாரித்தான் ஆனந்த். கடை ஓனரும் பாப்பா இங்கே வந்ததா நானே வீட்டுக்கு அழைத்து வருகிறேன் என்கிறார். அவரும் ஷாலு வருகிறாளா என கவனித்தபடியே வியாபாரத்தையும் கவனிக்கிறார். வேலை பழுவால் சாயந்தரம்தான் ஷாலு என்ன ஆனார் என தெரியவில்லை. ஆனந்துக்கு போன் செய்து கேட்போம் என போன் செய்கிறான். ஆனந்தோ போனை எடுக்கிறான். பேசும்போதே ஒரே அழுகு சத்தம். என் மகளை கண்டுபிடித்து விட்டோம் சார் என அழுகிறான் ஆனந்த். அவர் பதட்டமாய் இருங்க சார், நானே வீட்டுக்கு வரேன் என கடையை பூட்ட சொல்லிவிட்டு வேகமாக ஆனந்த் வீட்டுக்கு செல்கிறார். அவரை பார்த்ததுமே கதறி அழுகிறார். மீனுவும் அழுகிறார். என் மகளை ஊர் பூராவும் வீசி தேடணும் சார், கடைசியில மாடியில இருக்கிற தண்ணி டேங்க்ல மிதந்துக்கிட்டு கிடந்தா சார் என கதறுகிறாள். அவரும் அழுகிறார். எப்படி சார் மாடிக்கு போனா? அஜாக்கிரதையா கவனிக்காம விட்டுட்டீங்களா எனவும் அவ அம்மா திட்டவும் தெருவுக்கு தான் ஓடி இருக்கா. மீனும் முடிஞ்ச வரை எங்க பார்த்தாலும் தேடி இருக்கா. பிறகுதான் எனக்கு போன் செய்தா. இந்த இடைப்பட்ட நேரத்துல தான் திட்டு வாங்கினான்னு மாடிக்கு போய் இருக்கா போல. விளையாட்டுத்தனம் ஜாஸ்தி அவளுக்கு. தண்ணீர் நிறைய இருப்பதை கண்டதும் உள்ளே இறங்கி விட்டாளோ. அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம் என தலையில் அடித்துக்கொண்டு அழுகிறான் ஆனந்த். இங்கு ஒரே நேரத்தில் தன் பெற்றோரையும் ராஜியின் பெற்றோரையும் இழந்த சோகத்தில் தன் உடம்பை கவனிக்காமல் விட்டுவிடுகிறாள் பாரதி. நடுஇரவில் வழியெடுக்கவும் மிகவும் சிரமப்பட்டு கொண்டு ஹாஸ்பிட்டல் சேர்க்கிறான் ராஜ். பிரசவரைக்கு செல்லும் முன் ராஜ் என கையை பிடித்து நம்முடைய பாப்பா பெயர் என்ன தெரியுமா என வழியோடு சிரிக்கிறாள். என்னடி செல்லம், சீக்கிரம் சொல்லு என அவன் பாரதியின் கையை பிடித்து கொள்கிறான். நம்ம பாப்பா பேரு ஷாலு என்றதும் கடுமையாய் வழியெடுக்க தொடங்கியது. டெலிவரிக்கு உள்ள வேலைகள் தொடங்குகின்றன. அந்த அறைக்கு வெளியே உட்கார்ந்து கொண்டு ஷாலுக்குட்டி, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயும் அம்மாவும் என்னை பார்க்க வந்து விடுங்க என மகிழ்ச்சியுடன் அவளுடன் காத்து கொண்டு இருக்கிறான் ராஜ். மீனுவும் ஹரிதாவை ஏதோ பெரிய மனுஷி போல நினைத்து கொண்டு அவள் மனதில் உள்ளவற்றை எல்லாம் கொட்டித்திருக்கிறாள். ஹரிதாவுக்கு அவள் பேசுவது ஒன்றுமே புரியவில்லை. ஆனாலும் மீனு அழுதபடியே சொல்லிக் கொண்டு இருக்கிறாள். பாப்பா, நான் செய்தது பெரிய பாவம், அதை கடவுளால் கூட மன்னிக்க முடியாது. அதனாலதான் எனக்கு பெரிய தண்டனை கொடுத்து விட்டார். என் குழந்தையை எப்படி எனக்கு கொடுத்துட்டாரு. காலம் பூரா அவனை இடுப்பிலே சுமந்துக்கிட்டு கிடக்கணும் என்று ஷாலுவை எப்போதுமே கண்டித்து கொண்டேதான் இருப்பேன். ஏன்னா என் கணவர் எனக்கென்று ஒரு வாரிசு வேண்டாம், அவள் மட்டும் போதும் என்று என் திருமணத்தின் போதே சொல்லிவிட்டார். அவர் அப்படி சொன்னதால் திருமணமாகி வந்ததிலிருந்தே ஷாலு மீது கொஞ்சம் எரிச்சலாக இருந்தது. நாட்கள் கூட கூட அவள் வளர வளர என்னோட குழந்தை எப்படி இருக்கும்? என் முகம் போல இருக்குமா அல்லது என் கணவர் முகம் போல இருக்குமா? அவளும் ஷாலுவும் சேர்ந்து விளையாடுவார்களா? என் கற்பனையை வளர்த்துக் கொள்வேன். என் கணவர் ஏன் இன்னொரு குழந்தை வேண்டாம் என்று சொல்கிறார் என்று தினம் தினம் அவரோட சண்டை. அதே மன உளைச்சோட காலத்தை நகர்த்த ஆரம்பிச்சேன். அதனாலே அவள் செய்யும் சிறு சிறு தவறுகள் கூட எனக்கு பெரிதாய் தெரியும். ஆனால் அவள் நல்ல குழந்தைதான். எத்தனை தடவை அடித்தாலும் அவள் அப்பாவிடம் என்னை காட்டிக் கொடுக்க மாட்டாள் என்று கூறியவள் கொஞ்ச நேரம் பேச்சை நிறுத்துகிறாள். என் செல்லம் என்று சொல்லியபடியே தரையில் உட்கார்ந்து கதறி அழுகிறாள். இவள் யாரோ ஒரு சிறு குழந்தையிடம் பேசிக் கொண்டிருக்கிறாள். மீனு ஏன் அழுகிறாள் என்று யோசித்தபடியே அவர்களுக்கு இடைஞ்சல் காட்டாமல் சத்தம் போடாமல் உள்ளே வந்து கதவருகே நிற்கிறான் ஆனந்த். அவள் பேசுவதை ஆரம்பம் முதலே மௌனமாய் கேட்டபடி நிற்கிறான் அவன். அவன் வந்ததை கவனிக்கும் மனநிலையில் மீனு இல்லை. சொல்ல வந்ததை சொல்லியே தீர வேண்டும் என்ற மன உளைச்சலில் இருந்தது போல இருந்தது அவள் பேசுவதை பார்க்க. அவன் பேசுவதை இன்னும் இருவரும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தார்கள். ஒன்றுமே புரியாது என்று நினைத்து கொண்டிருந்த அவனுடைய மகனும் அவன் கையில் அவனை பார்த்து சிரித்து கொண்டிருந்த ஷாலு பொம்மையும் தான். கண்களை துடைத்துக்கொண்டு நிமிர்ந்து உட்கார்ந்து ஹரிதாவை பார்த்தபடி சொல்கிறாள். எனக்கு ஏன் அவ்வளோ கோபம் வந்தது என்று தெரியவில்லை. அவளுக்கு இந்த பொம்மையை வாங்கி கொடுக்க சொல்லிவிட்டு சென்று விட்டார் என் கணவர். சரி என என் வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு அவளை பிடித்து இழுத்து சென்றேன். அந்த கடையில் இந்த பொம்மை தான் வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தாள். இந்த வயசுலேயே உனக்கு என்ன பிடிவாதம்? வாங்கி கொடுக்க முடியாது என்று சொன்னதுமே ரோட்டினை நோக்கி ஓடத் தொடங்கிவிட்டாள். எனக்கோ பயம் தாங்க முடியவில்லை. அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆகிவிட்டால் என்ன செய்வது? எங்களுக்கென்று இருந்த ஒரே பிடிப்பு அவள்தான். அவளும் இல்லை என்றால் எங்கள் வாழ்க்கை வெறுமையாகி விடாதா? நல்லவேளை கடைப்பையன் ஓடி சென்று அவளை அழைத்து வந்தான். சரியென இந்த பொம்மை வாங்கி அழைத்து வந்து விட்டேன் வீட்டிற்கு. வந்ததுமே எனக்கு ஒரே படபடப்பா இருந்துச்சு. சாலு சாப்பிடக்கூட வராம அந்த பொம்மையை கையை விட்டு கீழே இறக்காம கொஞ்சிக்கிட்டே இருந்தா. அதை பார்க்க பார்க்க எனக்கு கோபமா வந்துச்சு. சாலு அதை கீழே வச்சுட்டு சாப்பிடவா என்றேன்.
அவளும் முடியாதுமா, பொம்மையோட தான் விளையாடுவேன் என பிடிவாதம் பிடித்தாள். நானும் கோபத்தில் அதை பிடுங்கி தூக்கி சுவத்துல அடிச்சேன். ஷாலுவும் அழுதபடியே திரும்பவும் பொம்மை எடுக்க போனான். அதே நேரம் நான் வேண்டுமென்று எதுவுமே செய்யவில்லை. என்ன ஷாலு, நான் சொல்ல சொல்ல கேட்க மாட்டியா என்றேன். உனக்கு ஏன் இத்தனை பிடிவாதம் என்று பொம்மை இருக்கும் எதிர் திசையில் அவள் பொம்மையை எடுத்து விடுவாள் என பிடித்து தள்ளிவிட்டேன். தள்ளிய வேகத்தில் சுவற்றில் மோதி கீழே விழுந்தவள்தான். பிறகு எழுந்திருக்கவே இல்லை. அவளை எழுப்பி எழுப்பி பார்க்கிறேன். தண்ணீரை வைத்து முகத்தில் தெளித்து பார்க்கிறேன். மூக்கில் கை வைத்து பார்த்தேன். மூச்சே இல்லை. ஐயோ, ஷாலு இறந்து விட்டாளே, இந்த குழந்தையை கொஞ்சி விட்டேனே என்று அழுது தீர்த்தேன். என் கணவருக்கு போன் செய்வதற்காக போனை கையில் எடுத்த பிறகுதான் எனக்கு ஒன்று தோன்றியது. என்னதான் இருந்தாலும் நான் என்ன சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டார்கள். நான் தான் கொன்றேன் என்றுதான் கூறுவார்கள். ஏனென்றால் நான் அவளுடைய அம்மா இல்லையே, அவளுடைய சித்தி தானே. எந்த தாயும் செய்யத்தகாத செயலை செய்ய துணிந்தேன். அவளை அப்படியே தூக்கி கொண்டு போய் மாடியில் இருந்த தண்ணீர் தொட்டிக்குள் போட்டுவிட்டு வந்துவிட்டேன். பிறகு தான் என் கணவருக்கு போன் செய்தேன் என்கிறாள். இவை அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த ஆனந்த் சோஃபாவில் உட்கார்ந்தபடியே கதறி அழுகிறான். இங்கு பிரசவ அறைக்கு செல்லும் பாரதி நம்ம குழந்தை ஷாலி என்று சொல்லிவிட்டு செல்கிறாள். அவள் சொன்ன மாதிரியே சிறு நேரத்தில் நர்ஸ் கையில் குழந்தை தூக்கி கொண்டு வருகிறாள். பாரதி, நீ சொன்ன மாதிரியே நமக்கு ஷாலு குட்டி தாண்டி வந்திருக்கா என சந்தோஷமாய் வாங்கிக் கொள்கிறாள். பாரதி எப்படி இருக்கிறாள் என விசாரிக்கிறான். அவங்களுக்கு கொஞ்சம் சிக்கலா தான் இருக்கும், டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க என்று சொல்லிவிட்டு நர்ஸ் வேகமாக உள்ளே செல்கிறாள். சிறிது நேரத்தில் உங்கள் மனைவி இறந்து விட்டாள் ராஜ் என்று சொல்லவும் கதறி அழுகிறான். இல்லை, அது என் பாரதி மட்டுமே சொல்லும் பெயர். இனி யாருமே என்னை ராஜ் என்று அழைக்கக்கூடாது. என் பெயர் இனி ஆனந்த் மட்டும்தான். இனி ராஜ் என்று அழைக்கும் அருகதை யாருக்கும் கிடையாது என அழுகிறான். பிறகு அவன் நண்பர்கள் தான் வந்து உதவி செய்கிறார்கள். கொஞ்ச காலம் சென்ற பிறகு ஷாலுவையும் பார்த்து கொண்டு ஆபீஸ் வேலைகளையும் செய்ய முடியவில்லை. பிறகு அவன் நண்பர்களின் சொந்தக்காரர்களின் தொந்தரவாளையும் மீனுவை திருமணம் செய்து கொள்கிறான் ஆனந்தராஜ். என்னுடைய பாரதியும் என்னை விட்டு சென்று விட்டாள். என் ஷாலுவும் என்னை விட்டு சென்று விட்டாள். எனக்கென்று எதுவும் இல்லையே. என் மனைவியே கொலைகாரி ஆகிவிட்டாளே என முகத்தை மூடியபடி அழுகிறான். அவனை யாரோ தொடுவது போல இருக்கிறது. அவனின் 4 வயது குழந்தைதான். அவன் சட்டையை பிடித்து இழுத்தபடி நிற்கிறான். ராஜ் நிமிர்ந்து பார்த்ததும் தன் மகனா இது, எப்படி இவனால் நடக்க முடிந்தது என்று நினைத்து நினைத்து கொண்டிருக்கும் போதே அவன் கண்களில் வழியும் கண்ணீரை அந்த குழந்தை துடைத்து விடுகிறது. அப்பொழுதுதான் கவனிக்கிறான், அவன் கைகளில் ஷாலுவுக்கு வாங்கி கொடுத்த பொம்மை இருந்தது. அக்குழந்தையும் அழலையா, அப்பா அக்கா பொம்மை என்று அந்த பொம்மையை எடுத்து காட்டுகிறது. அந்த பொம்மை அவனை பார்த்து சிரிப்பதைப் போல இருந்தது. அந்த பொம்மையை அவன் கையில் வாங்கி கொள்கிறான். நெஞ்சோடு கட்டி அணைத்தபடியே தன் மகனை மடியில் தூக்கி வைத்து கொண்டு வெகு நேரம் உட்கார்ந்திருக்கிறான். இத்தனை நாள் தன் கணவரிடம் மறைத்து வைத்த அந்த உண்மையை சொன்னதால் இனி அவர் முடிவுதான் என்று அப்படியே நிற்கிறாள் மீனு. அவனால் மனைவி ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனாலும் அவன் ஒன்றும் சொல்லாமல் ஷாலுவையும் அவன் மகனையும் கையில் தூக்கி கொண்டு வீட்டை விட்டு வெளியே கிளம்புகிறான். அப்பா என குரல் கேட்கிறது. இது ஷாலு குரல் தான். வேகமாக திரும்பி பார்க்கிறான். ஹரிதா தான் பேசிக் கொண்டிருந்தாள். அப்பா, இனியாவது நாமெல்லாம் சேர்ந்து ஒன்றாக இருப்போம்ப்பா. எனக்கு விளையாட தம்பி இருக்கிறான். அம்மா விட்டு எங்கேயும் போகாதீங்க அப்பா என்று சொல்லியபடியே கீழே விழுகிறாள். வேகமாக சென்று இருவரும் நிறைய தேவை தாங்கி பிடிக்கிறார்கள். அழுது கொண்டிருந்த பாலாவும் அஞ்சலியும் அம்மா என்ற குரல் கேட்கவும் ஹரிதா வந்துட்டா என சொல்லி வாசலுக்கு ஓடுகிறார்கள். வாசலில் ஹரிதாவின் கையை பிடித்தபடி ஆனந்தராஜ், மீனு, அவர்களின் 4 வயது மகன், அவன் கையில் ஷாலு பொம்மை என அனைவரும் அவளை கொண்டு வந்து விடுவதற்காக வந்திருக்கிறார்கள். ஆனந்தராஜ் வேறு ஒன்றும் சொல்லாமல் இந்த குழந்தை இந்த பொம்மையோடு எங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டது என்று மட்டும் சொல்லிவிட்டு கிளம்புகிறான். அவர்களும் நன்றி சொல்லி உள்ளே அழைத்து உபசேகரிக்கிறார்கள். சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்து விட்டு கிளம்புகிறார்கள். போகும் பொழுது ஹரிதா அந்த குட்டி பையனின் கையிலிருந்து பொம்மையை வாங்கி ஒரு முத்தம் கொடுத்து விட்டு திரும்பி அவரிடமே கொடுத்து பாய் ஷாலு என்று சொல்கிறது. அதுவும் அவன் கையில் இருந்தபடியே பாய் சொல்லி சிரிக்கிறது. ஷாலுவும் அவள் ஆசைப்பட்டபடி அவள் அம்மா அப்பாவோட சேர்ந்து விட்டாள். நன்றி. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்டோரி பார்க்கணுன்னா நம்ம வாட்ஸ்அப் கேலக்ஸியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. பாய்.